இன்னைக்கு விஷயம் அந்த சரியா வெளியே போயிட்டு சரியா அதை பார்க்கணும். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக், ஏப்ரல் செகண்ட் வீக், ஏப்ரல் தேர்ட் வீக் 3 வீக்குமே ரிவிஷன் வீடியோ இருக்கும். ஏப்ரல் எல்லாருக்குமே டெய்லி யூசர் ஞாபகம் இருக்கும். சரியா ஆர்ஆர்பிக்கு ஏப்ரல் கண்டினியூ அப்படின்னா ஓகேவா? ஏப்ரல் முக்கியம். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? சாட் தெரியுதா? எஸ் கிளியரா இருக்கா? ஓகே. சரி, இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா மே 9 இது தெரியல, இது யூடியூப் தெரியல. அது வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படின்னா நார்மலா போடணும், அது வேற விஷயம். எனவே முடிச்சுக்கோங்க. சரியா? நாளைக்கு லீவ் இல்ல, நாளைக்கு உங்களுக்கு லீவ். புரியல? சரி, சரி இன்னைக்கு கண்டென்ட் கம்மி தான். சரியா? அது போக இன்னைக்கு யூடியூப் இல்லை, அதை பொறுமையா போயிடலாம். எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ படிக்கிற மாதிரி இருக்கா, இல்ல சுத்தமா படிக்கிற மாதிரி இருக்கா? ஸ்ட்ரெஸ்டா இருக்கா? என்ன பண்றீங்க? சரியா? கஷ்டமா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. சரி, அது முடிச்ச என்ன தெரியும்? என்ன எப்படி படிக்கலாம் தெரியும்?
பிலிம்ஸ் மார்க்கெட் என்ன போயிட்டு சரியா இதுல படிக்கிறது மட்டும் போடணும்னு கேட்டீங்கன்னா பத்தாது. சரியா அந்த ஆர்ஆர்பி மார்க்லாம் சொன்ன 40 நிமிஷம் ஞாபகம் 40 நிமிஷம் தான் வச்சு போடணும். அது இயல்பு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்க 45 நிமிஷம் இப்ப போட மாதிரி எக்ஸாம் 45 நிமிஷம் போட மாதிரி அது ஸ்டார்டிங் 5 நிமிஷம் முன்னாடியோ பின்னாடியோ நீங்க வரும்போது கொஞ்சம் நல்லா இல்லாம இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா நீங்க எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபுல் டைமும் டெஸ்ட் போட்டு இன்னொரு எப்படி கம்பேர் பண்றது மார்க் கம்பேர் பண்றது அது எல்லாமே 40 நிமிஷம் தான் இருக்கணும். சரியா ஆர்ஆர்பி பொறுத்தவரை அப்படிதான். ஆர்ஆர்பியில இங்கிலீஷ் கிடையாது, அப்ரேசிங் மட்டும்தான். ஆனா கட்டாயம் பயங்கரமா தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ்லேயே இங்கிலீஷ் ஒரு மாதிரி தெரியாது, ஆப்டியும் பயங்கரமா இருக்கும். சரியா தமிழ்நாடு மட்டும்தான் சும்மா இருந்துச்சு போன வருஷம். நீங்க அந்த மார்க் டைம் நீங்க 20 நிமிஷம் 20 நிமிஷம் தான். மேபி அந்த டைமிங்ல ஒரு மொழியில மாறணும். சரியா ஆனா எல்லாம் அதாவது 30 நிமிஷம் பேசுறீங்க 10 நிமிஷம் ஆரம்பி அதே மாதிரி. சரியா அதுதான் முக்கியம். மெயின்ஸுக்கு எப்படி ஸ்டார்ட் படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நீங்க மெயின்ஸ் எல்லாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, மெயின்ஸும் கண்டிப்பா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. எதிர்ப்பு டெஸ்ட் பண்ணிக்கணும்னா நீ தான் ஆப்டியூட் நீ ரேசிங் பொறுத்த வரைக்கும் நீ போட்டீங்க மிஸ்லேனியஸ். அந்த மிஸ்லேனியஸ் அவனெல்லாம் கொஞ்சம் பார்க்க டைம் இருந்துச்சுன்னா இல்லையா அவனை பார்க்கணும். அந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா சிட்டிக்கே போக முடியல. கடைசி நான் எழுத ஒரு 2-3 வீக்ஸ்ல என்னால ஒரு சிட்டி கூட பார்க்க முடியல. சரியா இல்ல சார் முடியலையா அப்படின்னா அந்த நேரத்துல ஏன் எனக்கு கம்மியா படிச்சோம், அதாவது 6 மாசம் படிச்சோம் 4 மாசம் படிச்சோம் அந்த ஸ்பாட்ல அவங்க பிடிச்சி நான் 3 வருஷம் படிச்சீங்க எனக்கு எதுவும் அப்படின்னா முதல்ல ஒரு சிம்பிளிஃபிகேஷன் அதை விட்டுட்டு அடுத்தது போயிடும். திருப்பி கொஞ்சம் நேரத்துக்கு தான் வரும். சரியா புரியல? நேரம் நடந்தது இல்ல உண்மை எப்படி சொல்லணும்னு வச்சீங்கன்னா ஹாப்பி நல்லா போடுவோம். இது வந்து நான் எழுதுறேன் எல்லா சிம்பிளிஃபிகேஷனும் எடுத்த போட்டது 10 சிம்பிளிஃபிகேஷன் இருக்குன்னா நான் 8 தான் போட்டுருக்கேன். 2 எனக்கு அந்த நேரத்தில் அப்படியே திருப்பி நான் எல்லாம் முடிச்சுட்டு அந்த 2 சிம்பிளிஃபிகேஷன் போடுவேன். சில பேர் இருப்பாங்க நாங்க முடிச்சுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன அந்த இடத்துல என்ன மைனஸ் நடக்க முடியும்னா நம்ம மைனஸ் +% தான் மைனஸ் பார்க்கணும். கடைசி வரைக்கும் மைனஸ் ஆகாம சால்வ் பண்ணிட்டு இருக்கும். அதை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வந்து மறுபடியும் பார்க்கும்போது தான் அதை பிரச்சனையை கொஞ்சம் பார்க்கணும். பசங்களும் அதே அளவு இமீடியட்லி பிலோ இமீடியட்லி அபோவ் 2% ரைட் 2% லெஃப்ட் அதே அதேதான் வாசிப்போம். இந்த திருப்பி நம்ம என்ன வாசிப்போம் அப்படின்னா நம்ம நினைக்கிற வச்சு வாசிப்போம். இதெல்லாம் மாற்றி போயிடும். சரியா இதெல்லாம் மாத்திக்கலாம் இன்னும் நிறைய மிஸ்டேக் இருக்கு. ஏன் சொல்லுவான் அதை நீங்க தகுந்த கொஞ்சம் கஷ்டமா எடுக்க தெரியதோட ஈஸியா எடுக்க தெரியும். சரியா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன் சார் 5 சிம்பிளிஃபிகேஷன் இருக்கலாம். எனக்கு 4 எடுத்த அப்படின்னா ஒன்று மட்டும் அடுத்த மறுபடியும் 2 நிமிஷம் ஆகும். என்ன சார் 4 நிமிஷம் அப்படின்னா இது கஷ்டமா இருக்கும். பின்னாடி ஈஸியா இருக்கும். இல்ல நீங்க முன்னாடி போறது ஈஸியா போறது அப்படின்னா பின்னாடி ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சொல்லி அது ஒரு செக்ஷன் வாழலாம். ஒரு செக்ஷன்லயே நான் என்ன சொல்றது புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிலிம்ஸ் எடுத்து இங்கிலீஷ் முடிஞ்ச ஆர்டிகல் பண்ணுங்க. ஆர்டிகல் ரொம்ப ஈஸியா இருக்கு. சரியா அதே நேரத்துல நமக்குள்ளே யோசிக்கணும் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னா அவங்க சான்சஸ் இருக்கலாம். அது கஷ்டமா தான் இருக்கணும்னு நான் சொல்லலாம் இருக்கலாம்.
அது நம்ம முன்னாடியே பொறுமையா போயிடும். இன்னொரு கிராஸ் வெரிஃபை பண்ணணும். கிராஸ் வெரிஃபை வச்சுக்கோங்களேன், எனக்கெல்லாம் ஆன்சர் இல்லை. ஸ்டார்டிங்ல நான் வந்து நான் சிம்பிளிஃபிகேஷன் ஆகும் சில நான் போட்டுட்டு திரும்பி வருவேன். ஆனா கிராஸ் வெரிஃபை சார் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் 1 நிமிஷம் அப்படின்னா எனக்கு கரெக்டா நினைச்சிருக்கு. நான் 40 நினைச்சேன். அந்த கிராஸ் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு இடத்துக்குலாம் வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அப்படின்னு அது கிராஸ் வெரிஃபிகேஷன் வச்சுக்கணும். எல்லாத்துலயுமே வச்சுக்கணும். அது எவ்வளவு சில பேர் ரீசனிங் போறாங்க தெரியுமா, அவங்க கிராஸ் வெரிஃபிகேஷன்ல கரெக்டா இருக்கு, பரவாயில்ல எக்ஸ்ட்ரா டைம் இருக்கலாம். அந்த கிராஸ் வெரிஃபை பண்ணி இன்னும் எவ்வளவு சீக்கிரம் என்னால கிராஸ் வெரிஃபை பண்ணி இந்த டெஸ்ட் பண்ணிசம்னா அந்த டெஸ்ட் நான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். இன்னொன்று மெயின்ஸ்ல எல்லாம் ஒரு என்ன இருக்குன்னா, நீங்க நிறைய மார்க் எடுக்கணும்னு மெயின்ஸ்ல ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அட்டம் நீங்க ஒரு கொஸ்டின் ஒரு அப்படின்னா எனக்கு இந்த செக்ஷன் ஆன்சர் வந்து அப்படின்னு அந்த மாதிரி நான் ஒரு செக்ஷன்ல ஒரே கிளீனா அட்டன் பண்ணி ஒரே மெயின்ஸ் கிளியர் பண்ணி இந்த வினா போயிருக்கு. சரியா நான் ரீசனிங் ஈஸியா இருந்துச்சு. அந்த 9 நிமிஷம் ஒரே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் நம்பர் சீரிஸ் அதுல ஒண்ணே ஒண்ணு. ஆக்சுவலா அந்த 10 மார்க்ன்றது நல்லா இருக்கிற, அதாவது அந்த அந்த செக்ஷனுக்கு பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா 80க்கு மேல இருக்கும். அந்த 10 மார்க் இருக்கு 80க்கு மேல இருக்கும். 100%ல 80% பீப்புள்ஸ் மேலதான் அந்த 10 மார்க். ஏன் என்னால ஒரு செமிஸ்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா கண்டிப்பா யாருக்கும் பேச முடியாது. அந்த மாதிரி மென்ஷன் வச்சு ஏன்னா நம்மளும் இந்த ஒரு வருஷமா கான்செப்ட் படிச்சிருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம், நிறைய போயிருக்கோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் என்ன யோசிக்கணும் அப்படின்னா நமக்கு வரமா அவங்களும் வந்திருக்காரு. மேபி 5-10 வந்துருக்கு அவனுக்கு வந்து சமூகம். அப்ப எல்லாரும் போய் கேட்டு நான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான். இதெல்லாம் நீங்க எப்படின்னா இது எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப நிறைய மார்க்கெட் போட்டு விவசாயம் புரிஞ்சுக்கிறாரு. இப்பயே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்த வீடியோ வாய்ஸ் கேட்கலையா? சரி ஓகே, ஒரு சிறிய சரியா? சரி ஓகே, இன்னைக்கான பப்ளிஷ் மே 9க்கானது. ஆக்சுவலா இது ரெக்கார்டா போட சொல்லியிருக்கு. இதுக்கு மேலதான் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அதனால போகணும்னு சொல்லியிருக்கேன். அவங்க பாக்குறேன் இருக்காங்க, தெரியல ரெக்கார்டா போகணுமா என்னன்னு. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் நேஷனல் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாராமெடிக்கல்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் பேர் என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாராமெடிக்கல்ஸ். ஓகேவா? அந்த டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரி தான் இந்த அருணேஷ் சாவ்லான்றவங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாராமெடிக்கல்ஸும் சிஐஐ இந்த 2 பேரும் டைப் பண்றாங்க. எதுக்காக டைப் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கத்தான் அப்படின்னு ஒண்ணு நடத்த போறாங்க. இந்த ஹேக்கத்தான், இந்த ஸ்டாக்கத்தான் அப்படின்னாலே நமக்கு என்ன வரும்? காம்படிஷன் தான். அது வந்து ஒரு காம்படிஷன். அந்த டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு காம்படிஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. மேரத்தான் அப்படின்னா ஓட்டணும்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு காம்படிஷன். அந்த மாதிரி ஹேக்கத்தான் அப்படின்னா இந்த ஹேக் பண்ணுவாங்கல்ல, அதுவே ஒரு காம்படிஷன். அதை நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணணுன்றதுக்காக அந்த காம்படிஷன் வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மெடிடெக் ஸ்டாக்கத்தான் அப்படின்னு ஒண்ணு லான்ச் பண்ண யார் யாருன்னா சிஐஐயும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாராமெடிக்கல்ஸும் சேர்ந்து. ஓகேவா? இதுல இந்த ஸ்டாக்கத்தானால என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த இதுல போட்டி போடுவாங்கல்ல, அதுல யாராச்சும் பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன போட்டின்னு சொல்றாங்க, அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்றேன். பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் அவங்க ப்ராஜெக்டை அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஐஐடி ஒரு இந்த மாதிரி ஒரு போட்டி நடத்துது அப்படின்னா அந்த ஐஐடி நடத்துற போட்டியில நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் பண்ணோம் அப்படின்னா
ஐஐடி அந்த ப்ராஜெக்ட் அந்த இதை எடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆகணும், அந்த ஐடியா எடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆகணும். ரீசெண்டா இன்சூரன்ஸ்க்கு ஒரு ஐடியா ஒன்று பார்க்கணும்னா யாரு எஸ்பிஐ பண்ண எஸ்பிஐ லைஃப் அந்த ஐடியான்ன்றது ஒரு போட்டி தான். எதுக்கு? இன்சூரன்ஸ்க்கான போட்டி. அந்த இடத்துல என்ன போட்டி நடக்கும் அப்படின்னா அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஐடியா சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற இன்சூரன்ஸ் இப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு கஸ்டமர் வரணும், பிரீமியம் கட்டணும், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அந்த காசை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி லாபம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா இப்படி தருவோம் அப்படின்றத இந்த ப்ரொசீஜர். அவங்களோட ஐடியா சொல்லுவாங்க, நம்ம இதை மாற்றணும், இதை மாற்றும்போது நம்ம கம்பெனிக்கு லாபம், மக்களுக்கும் லாபம், இன்சூரன்ஸ் வாங்குறது இப்படி வாங்கலாம், கொடுக்கறது இப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுலயும் சில பல டெக்னிக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. யாரோட பெஸ்டா இருக்கோ அது எஸ்பிஐ லைஃப் அவங்க அக்வயர் பண்ணிக்குவோம். என் கம்பெனி வேலை செஞ்சுக்கோ, உங்க ஐடியா எடுத்து நான் இன்சூரன்ஸ் பாலிசி ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டி இன்னைக்குதான் வந்துச்சு. வீக்லி ரிவிஷன் அவங்க நினைக்கணும் எஸ்பிஐ ஐடியா தான் அப்படின்றது இங்கே. சரிங்க சார், இது ஒரு போட்டின்னு சொல்லிட்டீங்க, இதுல வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கணும்னு சொல்லி என்ன போட்டி அப்படின்னா, இந்த போட்டியில மெடிக்கல் டிவைசஸ் யூஸ் பண்றோம் நம்ம இந்தியாவில, அதை புது புது இனோவேஷன்ஸ் கொண்டு வரணும். நம்ம ஊர்லயே தயாரிக்கிற மெடிக்கல் டிவைசஸா இருக்கணும், வெளிநாட்டை நம்ம நாடு இருக்கக்கூடாது, செல்ஃப் ரிலேட்டா இருக்கணும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ல அப்படின்றதுக்காக நடக்கிற போட்டி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? எதுக்காகனா இதை எதை கம்மி பண்ணணும்னா இம்போர்ட் டிபெண்டன்ஸ்னா வெளிநாட்டுல இருந்து வாங்கல அதை கம்மி பண்ணணும்ன்றதுக்காக. இன்னும் ஆடியோ கிளியரா இல்லையா? ஆடியோ கிளியரா இருக்கா இல்லையா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடியோ கிளியரா இருக்கா? சரி, ஓகே, சரியா? இம்போர்ட் டிபெண்டன்ஸை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த போட்டி நடக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இது எந்தெந்த ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணனா, கேன்சர் தெரப்பியை பத்தி, கிரிட்டிக்கல் கேசஸ், அசிஸ்டிவ் மெடிக்கல் டிவைஸ், பாடி இம்ப்ளான்ஸ், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இந்த போட்டியே நடக்கும். இதுல யாராச்சும் புது இனோவேஷன் பண்ணாங்க, அது ரெவல்யூஷன் ஆனிச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்காக தான் இந்த போட்டி. புரிஞ்சா? இந்த நியூஸ் என்னன்னு புரிஞ்சா? அதான் இந்த நியூஸ். இதைதான் யார் யாரும் பண்றாங்க அப்படின்னா அர்னிஷ் சாவ்லாவும் சிஏயும் சேர்ந்துதான் இந்த போட்டியை நடத்த போறாங்க. இதுக்கு பேர் தான் மெடிடெக் ஸ்டார்டத்தான் அப்படின்னு சொல்லி. சரியா? நம்மளோட இம்போர்ட்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. இன்னும் எவ்வளவு மெடிக்கல் டிவைஸ்க்கு இருக்கு, அது எவ்வளவு இம்போர்ட் பண்ணுது. இந்தியா இஸ் த 4th in Asia, top 20 in global medical device market. நம்ம நாட்டிலையும் அவ்வளோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மெடிக்கல் டிவைஸ் மார்க்கெட் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸா சார், இந்தியன் ஆர்மியோட வெஸ்டர்ன் கமாண்ட். சரியா? யாரு அப்படின்னா அம்பாலா ஹரியானாவை சேர்ந்த ஒரு குரூப், லைக் வந்து மிலிட்டரியிலேயே ஒரு குரூப் இருந்தாங்க இந்தியன் ஆர்மிக்குள்ள. அவங்க ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸசைஸ் பேரு ககன் ஸ்ட்ரைக் 2. ஓகேவா? அந்த எக்ஸசைஸ் பேரு ககன் ஸ்ட்ரைக் 2. ஓகேவா? எங்க நடக்குது அப்படின்னா பஞ்சாப்ல. ஓகேவா? இந்த எக்ஸசைஸை யாரு ரிவ்யூ பண்றா அப்படின்னா மனோஜ்குமார் கட்டாரியான்றவங்க, லெப்டினன்ட் கவர்னர். இப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு எக்ஸசைஸ், உள்நாட்டுக்குள்ள நடக்கிற எக்ஸசைஸ். என்ன எக்ஸசைஸ்னா ஆர்மி எக்ஸசைஸ். இதோட பேரு ககன் ஸ்ட்ரைக் 2 அப்படின்றதுதான். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. சரியா? இது எந்த மாதிரியான ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னா அட்டாக்கிங், அதாவது அட்டாக்கிங் பண்ற ஹெலிகாப்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? இது இந்தியாவுக்குள்ள நடக்கிற ஒரு எக்ஸசைஸ். இதே மாதிரியே ஏப்ரல் இதான் ஃபர்ஸ்ட், மேலே தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம இது மாதிரி இன்டர்நேஷனல் எக்ஸசைஸும் படிக்க கிடையாது, நேஷனல் எக்ஸசைஸ் இதுக்கு முன்னாடி மேல படிக்க கிடையாது. பட் ஏப்ரல்ல இதுக்கு முன்னாடி ஒரு 5 எக்ஸசைஸ் படிச்சிருக்கோம். அதான் இங்க இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ககன் சக்தி அப்படின்றது இப்ப எப்படி இந்த பேர் என்ன ககன் ஸ்ட்ரைக்ன்றது ஆர்மி எக்ஸசைஸோ, அதே மாதிரி ககன் சக்தின்றது ஏர் எக்ஸசைஸ். இந்தியால ஏப்ரல் நடந்துச்சு, இந்தியாக்குள்ள நடக்கிற எக்ஸசைஸ். அடுத்து சாகர் கவாச் இந்தியன் கோஸ்டல் கார்டு நடந்துச்சு. அடுத்து வந்து இந்தியன் நேவி நடத்தின பூர்வி லேகா அப்படின்ற எக்ஸசைஸ். இது மூணுமே உள்நாட்டு எக்ஸசைஸ், ஏப்ரல் நடந்தது. வெளிநாட்டு எக்ஸசைஸ் ஒரு 2 நடந்துச்சு. வெளிநாட்டு எக்ஸசைஸ் வெளிநாட்டு கண்ட்ரியில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிப்போம், இல்ல அவங்க வந்திருப்பாங்க. அது என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா எக்ஸசைஸ் தஷ்லிக் அப்படின்னு. எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 5வது எடிஷன். யார் கூட பண்ணிருப்போம்னா உஸ்பெகிஸ்தான் கூட பண்ணிருப்போம். எங்க நடந்திருக்குன்னா உஸ்பெகிஸ்தான்ல தான் நடந்திருக்கும். சரியா? இது முதல் வெளிநாட்டு எக்ஸசைஸ். 2வது என்ன அப்படின்னா யூகேவோட, ஓகேவா, இந்தியன் நேவி மேரிடைம் பார்ட்னர்ஷிப் எக்ஸசைஸ் வந்து யூகேவோட பண்ணிருப்பாங்க. புரிஞ்சா? இது ஏப்ரல்ல இருந்து 5 எக்ஸசைஸ். மேலே தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். அது பேர் என்ன? ககன் ஸ்ட்ரைக் 2. எந்த குரூப் கலந்துட்டாங்கன்றது ரொம்ப முக்கியம். அம்பாலா எந்த ஊரு? ஹரியானா. அதோ அடுத்து இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்கா? இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி ஒரு ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் வாங்கியிருக்கு. எதுக்காக அந்த கம்பெனி ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் வாங்கியிருக்கு அப்படின்னா
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கு. அதுக்கு அவங்க தரச்சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை மேனேஜ் பண்ற ஒரு சிஸ்டம். ஓகேவா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னது? ஹியூமன்ஸை காப்பி பண்ணி அப்படியே பண்ணும். நம்ம செய்யற செயல காப்பி பண்ணி பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரியா? அதை மேனேஜ் பண்ணும். அதை சரி ஒரு சில டைம் மேபி இந்த இடையில ஒரு படம் வந்துச்சுல கூகுள் தப்பாவா, அதுல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த ரோபோட் வந்து கொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதை மேனேஜ் பண்ணும். அந்த மாதிரி எந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த இது இன்ஃபோசிஸால உருவாக்கப்பட்டது. அதுதான் இப்ப என்ன வாங்கியிருக்கு அப்படின்னா ISO. ஓகேவா? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டைசேஷன், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். ஒரு பொருள் தரமானது அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கான சர்டிபிகேஷன் நம்பர் இதான் 4/2001/2023. ஓகேவா? அவ்வளவுதான். இது ஃபுல்லாவே அவ்வளவுதான். இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா சரியா இந்த மாதிரி ISO தரச்சான்றிதழ் வாங்குறது வேர்ல்டுலயே. ஓகேவா? இன்ஃபோசிஸ் சலீல் பரேகன்றவங்க பெங்களூரு கர்நாடகா 1981. ஓகேவா? அடுத்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். நேஷனல் புரிஞ்சா 3 படிச்சோமா? ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஸ்டாக்கத்தானா, அதே 3ஆவதா ISO சர்டிபிகேட். என்னது அந்த நம்பர்? என்னது? 4/2001/2023. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றது யாருன்னா ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ். இதுக்கு முன்னாடி ஹென்லின்றவங்க என்ன ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம். பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ரிலீஸ் பண்ணுவோம். அதாவது எந்த கண்ட்ரிக்கு அதிகபட்சமான பாஸ்போர்ட் ஃப்ரீ இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதே ஹென்லி தான் இந்த வெல்த்தியஸ்ட் சிட்டிஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணலாம். வேர்ல்ட்ல எந்த சிட்டி ரொம்ப வெல்த்தியஸ்டான சிட்டி அப்படின்னு சொல்லி. இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரு அப்படின்னா நியூயார்க். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா நியூயார்க் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? வெல்த்தியஸ்ட் சிட்டிலேயே. இதுல நம்மளோட இடங்கள் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24, 37. 24ல மும்பை, 37ல டெல்லி. ஓகேவா? 24ல மும்பை, 37ல டெல்லி. டாப் 50ல 11 USA இருந்திருக்கான். டாப் 50ல. சரியா? அவ்வளவுதான். இதுல நிறைய கொடுத்திருப்பாங்க. இன்னொன்னு, போன வருஷத்தோட இந்த வருஷம் வெல்த்தியஸ்ட் சிட்டினா எதை வச்சு சொல்லுவாங்கன்னா அந்த ஊர்ல வாழ்றவங்களா பணக்காரங்களா இருக்காங்க. அதை வச்சுதான் வெல்த்தியஸ்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? அந்த வகையில இந்த வருஷம், போன வருஷத்துல இந்த வருஷம் வரும்போது பெங்களூர்ல நம்பர் ஆஃப் வெல்த்தியஸ்ட் பர்சன்ஸ் அதிகமா இருக்காங்க. அதை சொல்லியிருப்பாங்க. பெங்களூர்ல ஸ்காட்ஸ் டேலி, அது ஹோச்சி மின் அப்படின்ற இடத்தெல்லாம். ஓகேவா? மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் துபாய் தான் வெல்த்தியஸ்ட் சிட்டி. அவ்வளவுதான். ஹென்லி பாஸ்போர்ட் லண்டன் UK. அமெரிக்கா யாரும் போன்ற கூட லண்டன் UK. ஓகேவா? இல்ல எப்படி சார் நிறைய வருது அப்படின்னா எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஈஸி. இதுக்கு முன்னாடி USA எது எதுன்னு வரும் நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா இது தெரிஞ்சிடும். ஒண்ணு USA வரதை மட்டும் படிச்சு வைக்கணும், இல்ல USA வராத மட்டும் படிச்சு வைக்கணும். USA மட்டும் படிச்சீங்கன்னா மத்த எல்லாம் வேற எங்கேயோ வரும் படிச்சுக்கலாம். இல்ல USA வராத மட்டும் படிச்சோம்னா மத்த எது கேட்டாலும் என்னால என்ன சொல்லிட முடியும்? USAன்னு சொல்லிட முடியும். சரியா? ஒவ்வொருத்தருமே ஒரு நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க பிடிக்கும் அப்படின்னா சரியா, நான் போன்ல ஒரு நோட்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணுவேன். என்ன அப்படின்னா அந்த மாஸ்டர் எக்ஸசைஸ், சரியா, அந்த மாஸ்டர் அப்பாயின்மெண்ட்ஸ், அதோட ஆர்கனைசேஷன் என்ன வந்துச்சுன்னா அதோட ஹெட் குவார்டர்ஸே ஆரம்பிச்ச வருஷம் இந்த மாதிரி தனித்தனியா. SBI பேங்க்னு வந்துச்சுன்னா அதை மொத்தமா யூஸ் பண்ணுவோம். என்னால நிறைய எல்லாம் கவர் பண்ண முடியாது, இதனால கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ண முடியும். ஆனா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்சிமமான கேள்வி என்னோட நோட்ஸ்ல இருந்து எனக்கு வந்திருக்கு. சரியா? நான் அதை உங்களுக்கு குரூப்ல வேணாலும் அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணேன். ஆனா அதெல்லாம் 2023 இருக்கும். சரியா? இல்ல எப்படி இருக்கிறான்னு ஒரு ஐடியா கிடையாது. அடுத்து சொல்றேன், அது பண்றதுக்கு வந்து நேரம் ஆகாது. எப்ப அது யூஸ் ஆகும் அப்படின்னா 2023 எந்த மெயின்ஸுக்குமே நான் சரியா ரிவிஷன் பண்றேன், எல்லாம் படிச்சு வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இத்தனை மந்த் CA அப்படின்னா அதை படிச்சு வச்சிருக்கேன். எதையுமே ரிவைஸ் பண்ண நேரம் இருக்காது, வேலை நிறைய இருக்கும். அந்த டைமிங் அந்த போன்ல இருந்த நோட்ஸ் தான் அப்பப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. சரியா? இந்தியா ரிசீவ்ஸ் 111 பில்லியன் இன் ரெமிட்டன்ஸ். ரெமிட்டன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? புரியல. கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸா? நெட்ல NRI அனுப்புற காசா ரெமிட்டன்ஸ்னா? வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டு எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
உள்நாட்டுல இருந்து வெளிநாடு போற பணம் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ். ரெமிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பணம் மாறும், அது பார்த்தா ரெமிட்டன்ஸ். இந்தியா ரிசீவ் பண்ணிருக்கு ரெமிட்டன்ஸ். அப்போ இங்க உள்ளவர் தான் வெளியே போவார். உள்ளவர் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கு அப்படின்னா 111 பில்லியன் ரிசீவ் பண்ணிருக்கு. எதுக்காக அப்படின்னா மைக்ரேஷன் ஆன பீப்புளுக்காக. மைக்ரேஷன் ஆன பீப்புளுக்காக எவ்வளவு ரெமிட்டன்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா 111 பில்லியன். வேர்ல்டுலயே இந்தியாவில் மட்டும்தான் இவ்வளவு அமௌண்ட் மைக்ரேஷனால வந்தது. மைக்ரேஷனா வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வந்தவங்களாலையும் உள்நாட்டுல இருந்து வெளிநாட்டுல போனவங்களாலையும் இந்தியாவுக்குள்ள வரப்பட்ட பணம் 111 பில்லியன். ஓகேவா? வேர்ல்டுலயே இவங்க தான் டாப்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு சப்ரஸ் 100 பில்லியன் ரெமிட்டன்ஸை கொண்டது. அடுத்து செகண்ட் பிளேஸ்ல யாருன்னா மெக்சிகோ. ஆக்சுவலா செகண்ட் பிளேஸ்ல யார் இருந்தாங்கன்னா சைனா தான் இருந்தாங்க போன வருஷம் வரைக்கும். இப்பதான் யார் வந்திருக்கா அப்படின்னா மெக்சிகோன்ற வந்திருக்காங்க. ஓகேவா? தேர்ட் பொசிஷன்ல இப்ப சைனா இருக்காங்க. இது மட்டும் தெரிஞ்சதா போதும். அடுத்து ஏசியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் தான் டாப் பொசிஷன்ல இருக்காங்க. பாகிஸ்தான் எட்டாம் பிளேஸ் அப்படின்னா 6th பிளேஸ், பங்களாதேஷ் அப்படின்னா வேர்ல்டு லெவல்ல 8th பிளேஸ். ஓகேவா? இது எது மூலயமா சார் வந்திருக்கும் அப்படின்னா நம்ம ஆட்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும் சரி, அங்க இருக்கும் இங்க வேலைக்கு வந்தாலும் சரி, பண பரிவர்த்தனை நடக்குமா? அது மூலயமா உள்ள பணம் தான் இது. சரியா? இன்னொன்னு, நம்ம ஊர்ல இருந்து அதிகமா வெளியே போறவங்க எந்த நாட்டை தேடி போறாங்க அப்படின்னா யுஎஸ்ஏ தான் தேடி போறாங்க. இன்னொன்னு, நம்ம நாட்டுல இருந்து வெளியே போறதுல ஆண்களோட பெண்கள் தான் அதிகமா. இங்க சொல்லியிருப்பாங்க எங்க இருக்கு? According to the report, there are more females than male international migrants in destination to US, Canada, France. சரியா? துபாய்ல இல்ல. இங்க இருந்து வெளியே போறதுல பெண்கள் அதிகம். எந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்குனா யுஎஸ்ஏ, கனடா, பிரான்ஸ். கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் பீப்புள் வெளியில இருக்காங்க. இந்தியாவோட பாப்புலேஷன்ல 1.3% இந்தியா பாப்புலேஷன் வெளியில தான் இருக்காங்க. ஓகேவா? இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளவு? 1.44 பில்லியன். ஞாபகம் இருக்கும், எப்ப கேட்டாலும் சொல்லணும். சரியா? அடுத்து யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து உள்ள வருவாங்கல்ல. இப்ப நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் யூஎஸ்ஏ தேடி தான் போறாங்க அப்படின்னு சொல்லி டாப்ல தேடி போற டெஸ்டினேஷன் யூஎஸ்ஏ. அந்த மாதிரி தேடி போற டெஸ்டினேஷன்ல இந்தியாவோட ரேங்க் எத்தனாவது அப்படின்னா 13வது ரேங்க். The report named that India as the 13th most popular destiny. ஓகேவா? இதை ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன். அந்த ஆர்கனைசேஷன் தான் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. இந்த ரிப்போர்ட்டின் படி என்ன சொல்லியிருக்காங்க? கிட்டத்தட்ட ரெமிட்டன்ஸ், இந்தியாவோட ரெமிட்டன்ஸ் படி எவ்வளவு ஆயிருக்காங்க? 111 பில்லியன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1951 ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இனி இன்டர்நேஷனல் தான் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஹென்லிஸோட வெல்த்தியஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தோமா? அடுத்து ரெமிட்டன்ஸ் பார்த்தோம். மூணாவதா வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ற ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் என்னன்னா அக்ரி ஃபுட் எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரி ஃபுட் எமிஷன்னா விவசாயத்து மூலமா கார்பன் எமிஷன் நடக்கிறது தான் அக்ரி ஃபுட் எமிஷன் சொல்லுவோம். விவசாயத்து மூலமா கார்பன் எமிஷன் நடக்குமா அப்படின்னா, நம்ம டெக்னாலஜி எல்லாம் டெவலப் பண்றதுக்கு முன்னாடி வேர்ல்டுல நடக்கிற எமிஷனே எதுல இருந்து மட்டும்தான் நடக்கும்னா அக்ரி ஃபுட் எமிஷன்ல மட்டும்தான் இருக்கும். சரியா? அதாவது இப்போ நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்றோம், பெட்ரோல், அது இன்ஜின், அது இதுன்னு நிறைய யூஸ் பண்றோம். அதனால கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் நடக்குது. ஒரு 1900 முன்னாடி எல்லாம் எமிஷன் எதுல இருந்து, வேர்ல்டுக்கு நடந்த எமிஷன் எதுல இருந்து நடக்குன்னா அக்ரிகல்ச்சர் நம்ம செய்யறது மூலயமா மட்டும்தான் நடக்கணும். ஓகேவா? அதெல்லாம் நேச்சுரலா இருக்கும். சரியா? இங்க வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த அக்ரி ஃபுட் எமிஷனை கம்மி பண்ணணும். டோட்டல் எமிஷன்ல குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அக்ரி ஃபுட் எமிஷனும் கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதையும் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 260 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுமா. அப்படின்னாதான் அதோட எமிஷனை ஆஃப் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் நீட் 260 பில்லியன் டு ஹால் த அக்ரி ஃபுட் எமிஷன். இந்தியா என்னைக்கு நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அட்டைன் ஆகுது? வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வேர்ல்டு 2050க்குள்ள நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அட்டைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கும் அவங்களோட டார்கெட். அண்ட் அச்சீவ் த டார்கெட் ஆஃப் நெட் ஜீரோ எமிஷன் பை 2050. ஓகேவா? 2030க்குள்ள பாதியாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அக்ரி ஃபுட் எமிஷன் நெட் ஜீரோ ஆகணும் அப்படின்னா 2050. நம்ம ஓவரால் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் இந்தியாவுக்குள்ள எமிஷன் நடக்காது அப்படிங்கிறது. ஓகேவா? அதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. லைக் 260 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணணும் வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்காக எனக்கு அக்ரிகல்ச்சரை குறைக்கணும்னு கிடையாது, அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸ்ல சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து
இன்சூரன்ஸ் கனடா HSBC இன்சூரன்ஸ் இன்ட்ரோடியூஸ் த ப்ராமிஸ் ஃபார் growth பிளான் அப்படின்னு சொல்லி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் யூலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யூலிப் அப்படின்னா என்ன தெரியுமா? நியூஸ் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு யூலிப்னா என்னன்னு தெரியும்? யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் இன்சூரன்ஸ். இங்க இருக்கா? யூனிட் இருக்கா? லிங்க்டு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸும் இருக்கும், அதுலயே யூனிட்ஸ் அப்படின்னா ஸ்டாக்ஸ் ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறதோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம இன்சூரன்ஸ் நியூஸ் படிக்கும்போது இந்த பாலிசி நான் லிங்க்டு பாலிசி அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்குமா? இந்த பாலிசி லிங்க்டு பாலிசி அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்குமா? நான் லிங்க்டு அப்படின்னா என்னன்னா, லிங்க்டு அப்படின்னா நீங்க போடுற காசு சந்தைய அபாயங்களுக்கு உட்பட்டவை, இன்வெஸ்ட் பண்ணப்படுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல வெளியில மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்ணப்படுது. ஒருவேளை அங்க பிளக்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான அவுட்புட்லயும் என்ன இருக்கும்? பிளக்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. நான் லிங்க்டுனா அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரியா? அது எது கூடயும் லிங்க் ஆனது கிடையாது, வெளியில இன்வெஸ்ட் பண்ற எது கூடயும் லிங்க் ஆனது கிடையாது. உங்களுக்கு பேசினபடி உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேசினபடி உங்களுக்கான கிளைம் வந்து சேரும் அப்படிங்கிறத நான் லிங்க்டுன்னு சொல்லுவாங்க. யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசினா அதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூலிப்ன்றது ஸ்டார்டிங்ல ரொம்ப டவுன்ல இருந்துச்சு. இதுல கான்செப்ட் என்ன தெரியுமா? நான் வந்து 100 ரூபாய் இன்சூரன்ஸ் போடுறேன், அந்த 100 ரூபாயுமே இன்சூரன்ஸ்க்கு போவோம். ஓகேவா? கொஞ்சம் இன்சூரன்ஸ்க்கும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போகும். ஓகேவா? ஒருவேளை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போறதுல நஷ்டமானுச்சுன்னா எனக்கு எவ்வளவு இது சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா? அது பேர் என்ன? கிளைம் சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா? உங்களுக்கு இவ்வளவு கிளைம் பண்ணி கொடுத்துருவோம், கண்டிப்பா உங்களுக்கு வந்து இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒருவேளை நீங்க யூலிப்ல போட்டு 100 ரூபாய் போடுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் பிளான். ஓகேவா? இந்த இன்சூரன்ஸ் பிளான் வந்து 100 ரூபாய் பிளான். இது யூலிப் பிளான், அதாவது ஒரு இன்சூரன்ஸ் தான். அந்த இன்சூரன்ஸ்லயே யூலிப் வருது. அந்த லைஃப் இன்சூரன்ஸ் நான் போடுறேன். அந்த லைஃப் இன்சூரன்ஸ் 10 வருஷம் இன்சூரன்ஸ் பிளான். அதை போட்டு முடிச்சுட்டு பின்னாடி அவங்களுக்கு என்ன ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 கோடி கிடைக்குமோ இல்ல 5 கோடி கிடைக்குமோ இல்ல 10 லட்சம் கிடைக்குமோ ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கிளைம் கிடைச்சிடும் யூலிப். ஓகேவா? ஒருவேளை லாபம் சம்பாதிச்சாங்கன்னா கிடைக்கிற லாபத்தையும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை லாபம் ஒரு 3 லட்சம் கிடைச்சிச்சு, 10 லட்சம் தான் கிளைம், லாபம் 3 லட்சம் கிடைச்சிச்சு அப்படின்னா 13 லட்சம் கிடைக்குது. ஒருவேளை நஷ்டம் ஆனாலும் நமக்கு அந்த 10 லட்சம் கிடைச்சிடும். இதுதான் யூனிட்ல இருக்க பெரிய அட்வான்டேஜ். யூனிட்ல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதுல வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ். அதை ப்ராசஸ் பண்றதுக்கான ஃபீஸ். நீங்க நார்மல் இன்சூரன்ஸ்ல 100 ரூபாய் போட்டீங்கன்னா அந்த 100 ரூபாயுமே பிரீமியம். இந்த யூனிட்ல 100 ரூபாய் போட்டீங்கன்னா 70 ரூபாய் தான் பிரீமியமா கன்சிடர் பண்ணுவாங்க. மிச்சம் 30 ரூபாய் அந்த 70 ரூபாயில கொஞ்சத்தை இன்சூரன்ஸ்ல கொஞ்சத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸே அதிகம். 70 ரூபாய்க்கு போடுற பிரீமியத்துக்கு கிடைக்கிற அவுட்புட் எப்படி இருக்கும், 100 ரூபாய்க்கு போடுற பிரீமியத்துக்கு கிடைக்கிற அவுட்புட் எப்படி இருக்கும்? லாபம் வந்துட்டு உங்களுக்கு இங்க கிடைக்கிறாங்க வரும், ஆனா லாபம் கிடைக்கலாம் உங்களுக்கு கிடைக்கிறதே தான் வரும். 70 ரூபாய்க்கான என்னதான் கிடைக்கும்? அவுட்புட் தான் கிடைக்கும். ஆனா இங்க லிங்க் ஆகல, ஆனா 100 ரூபாய்க்கான கிளைம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. இப்போ எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா யூனிப்போட ப்ராசஸிங் ஃபீயை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 10% இருந்து 15% தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுவும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இந்த யூனிப்ன்றது ரொம்ப ஒர்ஸ்டா இருந்துச்சு, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி இதான் லாஸ் ஆனாங்க. பட் இப்போ அதுக்கு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா கனடா HSBC ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் பாலிசி பேரு ப்ராமிஸ் ஃபார் growth. ஓகேவா? நீங்க அந்த பாலிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன மாதிரி பாலிசி அப்படின்னா யூலிப் பாலிசி. ஓகேவா? இது என்ன பண்ணிக்கலாம்? பினான்சியல் ப்ராஸ்பரிட்டி அண்ட் செக்யூரிட்டி. உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்டாவும் இருக்கும், அதுல இருந்து உங்களுக்கு அவுட்புட்டும் கிடைக்கும், அது இன்சூரன்ஸாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ப்ராடக்ட்லயே 3, அதாவது இந்த இதுக்குள்ளே இந்த பேருக்குள்ளே 3 ப்ராடக்ட் ரிலீஸ் பண்றாங்க. ப்ராமிஸ் ஃபார் வெல்த், ப்ராமிஸ் ஃபார் கேர், ப்ராமிஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லி. சரியா? இதுல நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம். பிளஸ் இதுல என்ன ஒண்ணு இருக்கு அப்படின்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஒண்ணு இருக்கு. எதுல? இந்த இன்சூரன்ஸ் பாலிசில இந்த யூனிட்ல டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டாக்ஸ் எக்ஸம்ஷன் என்னது? கணக்கு காட்டிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வருஷத்துக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறேன். ஓகேவா? நான் 10 லட்சம் சம்பாதிக்கிறேன், கவர்மெண்ட் எனக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு 1 லட்சம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், சார் 10 லட்சம் இருக்கா, அதுல 2 லட்சம் மட்டுமே நான் இன்சூரன்ஸ் கட்டுறேன். அதாவது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஒன்று பிளான் போட்டிருக்கேன், வருஷத்துக்கு அதோட பிரீமியம் மட்டுமே 2 லட்சம் அப்படின்னு சொல்லி நான் கட்டுறேன், இது வந்து யூனிட் பிளானு அப்படின்னு சொல்லி காட்டணும்னா அதை கவர்மெண்ட் செக் பண்ணிட்டு சரி ஓகே இவனுக்கு 10 லட்சத்துல 8 லட்சம் தான் இவன் யூஸே பண்றான், 2 லட்சம் வந்து இவன் ஒரு வேற ஒரு இடத்துக்கு வச்சிருக்கான், அதனால அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா
நீ 1 லட்சம் கட்ட வேணா ஒரு 10,000 ரூபாய் கம்மியாயிருக்கு, 90,000 ரூபாய் டாக்ஸ் கட்டு. இதுக்கு பேர் தான் டாக்ஸ் எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. நியூ டாக்ஸ் ரிஜிம் ஓல்டு டாக்ஸ் ரிஜிம்னா என்னன்னு தெரியுமா? up to 5 lakhs of tax pay பண்ணா இல்ல 3 to 3 lakhs pay பண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு டாக்ஸ் ரிஜிம் அப்படின்னா என்னன்னா 5 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிச்சா டாக்ஸ் பே பண்ணலாம். 5 லட்சத்துக்கு மேல நீங்க சம்பாதிச்சா டாக்ஸ் பே பண்ணிக்கலாம், எக்ஸம்ஷனும் வாங்கிக்கலாம். நியூ டாக்ஸ் ரிஜிம்னா 7 லட்சத்துக்கு மேல நீங்க சம்பாதிச்சாதான் டாக்ஸ் பே பண்ண முடியும். ஆனா 7 லட்சத்துக்கு மேல நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு டாக்ஸ் கட்டுறீங்கல்ல, அதுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. இதுதான் ஓல்டு டாக்ஸ் ரிஜிம்க்கும் நியூ டாக்ஸ் ரிஜிம்க்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ். சார் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாதுன்னா அப்ப சுத்தமா 7 லட்சத்துக்கு அதாவது நியூ டாக்ஸ் ரிஜிம் வந்துட்டாங்க அப்படின்னா சுத்தமா உங்களுக்கு எக்ஸம்ஷனே கிடையாது அப்படின்னா ஒரு சில கேட்டகரிஸ்ல கம்மி பண்ணிடுவாங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஓல்டு டாக்ஸ் எக்ஸம்ஷன் வரைக்கும் அவங்க சாரி ஓல்டு டாக்ஸ் ரிஜிம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் நிறைய கிடைக்கும். நியூ டாக்ஸ்ல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருவாங்க. அதுதான் ஓல்டு டாக்ஸ்க்கும் நியூ டாக்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இதனால யார் பயனடைவாங்க அப்படின்னா நிறைய சம்பாதிக்கிறவங்க தான். கம்மியா சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் இதனால பயன் கிடையாது. என்ன 7 லட்சம் சம்பாதிச்சா 7 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கட்டாம இருக்கும், 5 லட்சம் கட்டினா எக்ஸம்ஷனா வாங்கிக்குவான், அவ்வளவுதான். இது வந்து ஒரு மிட் கேப் மொமெண்டம் ஃபண்ட். அதாவது நம்ம இது வந்து யூலிப் என்னன்னு சொன்ன ஒரு பார்ட் வந்து இன்சூரன்ஸ்க்கும் போகும், ஒரு பார்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போகும். சொன்னா எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அந்த மிட் கேப் மொமெண்டம் growth index ஃபண்ட்ல தான். அந்த ஃபண்ட் தான். இதுக்கு மேலதான் அந்த ஃபண்ட் எங்க போகும்னா ஃபண்ட் மேனேஜர் கையில போய் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் ஆகி நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த யூலிப் போட்டோம்னா கண்டிப்பா 5 வருஷத்துக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, 5 வருஷத்துக்கு நிறுத்தலாம் கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூலிப்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுட்டா 5 வருஷம் வரைக்கும் நான் அந்த பிரீமியம் கட்டி தான் ஆகணும். என்னால நான் 2 வருஷத்தையே வந்துடுறேன் 3 வருஷத்துலேயே வந்துடுறேன்னா வர முடியாது. ஓகேவா? இது முதல் விஷயம். மேக்சிமமா நீங்க எவ்வளவு வேணாலும் இந்த யூலிப்ல இருந்துக்கலாம். ஓகேவா? 2வது விஷயம். அதுக்கப்புறம் நீங்க பிரீமியத்தை அதிகப்படுத்தணும் கம்மிப்படுத்தணும் அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும் எதுவுமே பண்ண முடியும். யூலிப்ல 5 வருஷம் வரைக்கும் ஸ்டார்டிங்ல என்ன பிரீமியம் கட்டிங்களோ அதே தான், அதை மாற்ற முடியும். இதெல்லாம் வந்து யூலிப்ல இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்க ஒரு 100 ரூபாய் ஃபர்ஸ்ட் வருஷத்தோட பிரீமியம் வந்து 100 ரூபாய் அந்த இன்சூரன்ஸ்க்குனா அதுல 85% இன்சூரன்ஸ்க்கு 15% இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் வருஷம் நீங்க போற 100 ரூபாயில 80% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 15% இன்சூரன்ஸ்க்கு. அப்படியே டிராஸ்டிக்கா மாறும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அமௌண்ட். இதுல நல்லதுகளும் இருக்கு, இல்ல கெட்டதும் இருக்கு. சில பேர் இது நல்லதுன்னு சொல்றாங்க, சில பேர் கெட்டதுன்னு சொல்றாங்க. ஒரு 5-6 வீடியோ பார்த்துட்டேன். ஒரு மினிட் 3 பேர் நல்லதா இருக்குன்னு தான் சொன்னாங்க, ஒரு மினிட் 3 பேர் இது வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்குன்னு தான் சொன்னாங்க. சரியா? நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை, நானும் தெரிஞ்சுக்கணும். சொல்ல முடியாதா? அடுத்த வர ஜெனரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி மட்டுமே இருக்கலாம். இந்தியாவோட மார்க்கெட் இதே கணக்கில இப்ப இங்க யார் ரிலீஸ் பண்ணான்னு பார்த்தோம், கனடா HSBC லைஃப். அதுக்கு கீழே யார் ரிலீஸ் பண்ணா ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். இவனும் ஒரு யூனிட் பிளான் ரிலீஸ் பண்ணலாம். அதோட பேரு ஐசிஐசிஐ ப்ரூ பிளாட்டினம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அவ்வளவுதான். எந்த மிஸ் புரிஞ்சல? மேல மிஸ் எல்லாருக்குமே கிளியரா இருக்குல்ல? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல? சரி, ஓகே. அடுத்து பைன் லேப்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. ஓகேவா? அந்த பைன் லேப்ஸ் கீழே வரவங்க சேத்து அப்படின்றவங்க. சரியா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா செசமி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்றாங்க. இந்த செசமினா என்னன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங், இது எங்க யூஸ் பண்ண போறாங்கன்னா பேங்கிங் பினான்சியல் சர்வீஸ் செக்டார்ல. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னா நம்ம இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுது இல்ல, கூகுள் பேசுது இல்ல, அது எல்லாமே என்ன லாங்குவேஜ்ல இருக்கு? இங்கிலீஷ்ல இருக்கு. இதை வந்து நம்ம நாட்டுல, அதாவது நம்ம நாட்டுல இருக்க கம்பெனி உருவாக்குனது. லாங்குவேஜஸ் நிறைய லாங்குவேஜஸ்ல பேசிக்கலாம். இது பேங்கிங் செக்டார்ல யூஸ் பண்ணிக்கலாம், பினான்சியல் சர்வீஸ் செக்டார்ல, இன்சூரன்ஸ் செக்டார்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஏதாவது நம்ம சொல்லணும்னா இந்த யூஸ் பண்ணி ஒரு ஐபிஆர்னு சொல்லுவாங்க தெரியுமா? போன் பண்ணி நாங்க கவர்மெண்ட்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க தெரியுமா? அது பிளஸ் இதுலயே நம்ம வந்து ஒரு சாட் ஜிபிடில சர்ச் பண்ற மாதிரி பேசி கேட்டுக்கிற மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி இதுல பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான். ஓகேவா? செசமி டொமைன் அண்ட் ரீஜன் பேஸ்ட் எல்எல்எம் ட்ரைல். அதாவது எந்தெந்த ரீஜன் அந்தந்த ரீஜனுக்கான ஸ்பெசிபிக் எல்எல்எம் இருக்கும், ஸ்பெசிபிக்கான லாங்குவேஜ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடியூல் இருக்கும். ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுனா தமிழ், கேரளானா மலையாளம், அந்த மாதிரி ஒரு இடத்துக்குமே ஸ்பெசிபிக் டேட்டா. ஓகேவா? அதான் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பெருசா இருக்கும் இல்லை. ஓகேவா? சர்வம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். சர்வம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கீழே தான் இந்த சேத்துன்றவங்க இந்த செசமின்றதை இதை பண்றாங்க. ஓகேவா? அடுத்து பினான்சியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சியோட டைப் பண்றாங்க.
ஓகேவா? யாரு? பினான்சியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்றவங்க யாரோட டைப் பண்றாங்கன்னா ஐஎஃப்எஸ்சியோட. என்ன பண்ண போறாங்கன்னா ஐஎஃப்எஸ்சி குளோபல் ஹப்பா மாத்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியும். இப்ப ஐஎஃப்எஸ்சின்றது இந்தியாவோட ஹப். இந்தியன் பீப்புள்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்தியன் கவர்மெண்ட் அதை யூஸ் பண்ணிக்குது, வெளிநாட்டுல இருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் பண்றாங்க. இதே உலகத்திலேயே லைக் வந்து எப்படி சொல்றேன்னா, ரீசெண்டா கேம்பிகோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு ஒண்ணு இருக்கா, டாடா அவங்களோட டைப் பண்ணிருப்பாங்க. பெங்களூரு கேம்பிகோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட டாடா டைப் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா உன்ன ஒரு பெரிய ஹப்பா மாத்துறேன், ஏவியேஷன் ஹப்பா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி. ஏவியேஷன் ஹப்பா மாத்துறேன் அப்படின்னா என்னன்னா, அந்த இடத்துல கார்கோ நிறைய நடக்கிற மாதிரி, டிரான்ஸ்போர்டேஷன் நிறைய நடக்கிற மாதிரி, பேசஞ்சர்ஸோட டிரான்ஸ்போர்டேஷன் நிறைய நடக்கிற மாதிரி. இந்தியாவிலேயே வெளிநாட்டுக்கான பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் எங்க நிறைய நடக்குதுன்னா டெல்லி. அதை நான் எங்க மாத்திட்டேன், கர்நாடகாவா பெங்களூரா மாத்தறேன் அப்படின்னு சொல்லி ஏர் இந்தியாவா, ஏர் இந்தியா டைப் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஐஎஃப்எஸ்சியோட என்னவா மாத்தணும்னா குளோபல் பினான்ஸ் ஹப்பா யூஸ் மாத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும். ஒருவேளை அது குளோபல் பினான்ஸ் ஹப்பா மாறிடுச்சுன்னா இந்தியாவுக்கு என்னென்ன லாபம் அப்படின்னா பயங்கர லாபம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி வரைக்கும் குளோபல் பினான்ஸ் ஹப் வேற ஊர்ல இருக்கு, சரியா? இல்ல எல்லாரும் அவங்க இதை நம்பியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட குளோபல் ஹப் பினான்ஸா மாறுனுச்சு அப்படின்னா எல்லாருமே நம்ம ஊருக்கு வருவாங்க, சரியா? அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அதுக்கு யார் டைப் பண்ணா இவன் தான் பிளான் பண்ணி தரப்போறோம். லைக் வந்து நீ இந்த மாதிரி உங்களோட வேலைப்பாடுகளை செய்யும். ரீசெண்டா ஐஎஃப்எஸ்சியில யார் யார் பிரான்ச் ஓபன் பண்ணான்னு சொன்னாங்க? ஐஆர்இடிஏ, சரியா? கிஃப்ட் சிட்டில தான் ஐஎஃப்எஸ்சி இருக்கு, கிஃப்ட் சிட்டில தான் அந்த பிரான்ச். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து எக்கனாமி அண்ட் பிசினஸ். ஓகேவா? எக்கனாமி அண்ட் பிசினஸ் என்ன நடக்குது அப்படின்னா பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ரொம்ப நாளா இந்த டேர்ம் படிச்சு. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் என்னது? கரண்ட் வாங்குறது விற்கிறது, அதுக்கு பேர் தான் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சொல்றாங்க. இப்போ அதானி ஒரு நாட்டோட பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. யாரு கூட அப்படின்னா ஸ்ரீலங்கா கூட. கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ன பண்ணிருக்குன்னா 20 வருஷத்துக்கு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. யாருன்னா அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெடோட. இது மூலயமா நம்ம பவரை இங்க இருந்து அங்க அனுப்ப போறோம், அவன் இடத்துல இருந்தே அந்த பவரை தயாரிச்சு அவனுக்கு தரப்போறோம். ஓகேவா? பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் என்ன சொன்னீங்க, நம்ம பவரை வாங்குறது வைக்கிறதுன்னு சொன்னோமா, அது மட்டும் கிடையாது, நம்ம அவனுக்கு தயாரிச்சு தரணும். அது நம்ம எங்க வாங்குறோமோ வைக்கிறோமோ தெரியாது. இந்த பாருப்பா, நான் உங்க டைப் பண்ணிருக்கேன், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணும், இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வேணும் அப்படின்னா அவன் தயாரிச்சு தரணும், இல்ல வெளியில இருந்து வாங்கி தரணும். இங்க இவன் என்ன பண்றான் அப்படின்னா 2 இடத்துல, மன்னார் பொன்னேரி அப்படின்ற 2 இடத்துலயுமே பவர் ஸ்டேஷன்ஸ் வைக்க போறான். அதை ரிசீவ் பண்றதுக்கும் இல்ல ஜென்ரேட் பண்றதுக்கும். யாரு? அதானி. ஓகேவா? யார் பண்ணாங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். இதுக்காக எவ்வளவு அப்ரூவல் நடந்ததுன்னா 442 மில்லியன் வந்து டைப் பண்ணதுக்கு. எவ்வளவு ஜென்ரேட் பண்றது அப்படின்னா 484 மெகாவாட் விண்ட் பவர் ஜென்ரேட் பண்றதுக்காக. ஓகேவா? இதான் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சா? அடுத்து அவார்ட்ஸ். புலிட்சர் பிரைஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதோட வரலாறு படிக்கும். புலிட்சர் பிரைஸ் அப்படின்னா 1917 இருந்து இந்த பிரைஸ கொடுத்துட்டு இருக்காங்க. யார் கொடுக்குறாங்க அப்படின்னா கொலம்பியா யூனிவர்சிட்டி தான் இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இது எந்தெந்த கேட்டகரியில கொடுப்பாங்கன்னா 24 கேட்டகரியில கொடுப்பாங்க. 24 கேட்டகரி கீழே கொடுப்பாங்க. ஜேர்னலிசம்ன்றதுல 15 கேட்டகரி, அதாவது 15 பிரைஸ், மொத்தம் 24 பிரைஸ். அதுல 15 பிரைஸ் ஜேர்னலிசம் கேட்டகரி கீழே, டிராமா மியூசிக் கீழே 8 பிரைஸ், ஸ்பெஷல் சிட்டேஷன் அப்படின்றது 1. ஓகேவா? இதெல்லாம் தான். இதுக்கான கேஷ் பிரைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா $15,000 பிளஸ் ஒரு சர்டிபிகேட்டோட. ஓகேவா? ஒன்லி த வின்னர் இன் பப்ளிக் சர்வீஸ் கேட்டகரி ஜேர்னலிசம் தான் இதுல வந்து காம்படிஷன் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து இங்க சொல்லியிருப்பாங்க யார் யார் ஜெயிச்சாங்க. இப்ப எத்தனாவது புலிட்சர் பிரைஸ்னா 108வது. ஓகேவா? 108வது புலிட்சர் பிரைஸ். என்னென்ன கேட்டகரியில கொடுக்குறாங்க? இந்த புலிட்சர் பிரைஸ் ஹையஸ்ட் நேஷனல் ஹானர் இன் யூஎஸ்ஏல சொல்லுவாங்களாம். ஜேர்னலிசம், லிட்டரேச்சர், மியூசிக்ல ஹையஸ்ட் அவார்ட், ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி யூஎஸ்ஏல ஒரு உயரிய விருதுனா புலிட்சர் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரி இதை யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கேட்டகரியில ப்ரோ பப்ளிகா அப்படின்றவங்க தான் வாங்கியிருக்காங்க. இங்க சொல்லியிருப்பாங்க அந்த லிஸ்ட் ஒவ்வொன்றுலயுமே. பப்ளிக் சர்வீசஸ்ல ப்ரோ பப்ளிகா அப்படின்றவங்க தான். அடுத்து பிரேக்கிங் நியூஸ்ல ஸ்டாஃப் ஆஃப் லோ, அதாவது இது வந்து ஒரு குரூப்பா வாங்குவாங்க இந்த தாட்டி. ஓகேவா? ஸ்டாஃப் ஆஃப் லுக் அவுட் சாண்டா கிளாஸ் அப்படின்றவங்க. அடுத்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டிங், லோக்கல் ரிப்போர்ட்டிங், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எடிட்டோரியல் தான் இருக்கும். ஃபிக்ஷன் டிராமா, ஹிஸ்டரி, பயோகிராஃபி, போயட்ரி. இதுல என்ன இந்தியா சார்ந்த மாதிரி யாருனாச்சும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம படிச்சு வச்சுக்கணும். சரியா?
ரீசெண்டா இல்ல, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2021 2020 ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்து புலிஸ்டர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. அவர் பேர் நான் மறந்துட்டேன், நான் அப்புறமா நோட் பண்ணிட்டு வந்து சொல்றேன். சரியா? அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன். அந்த பிரைஸ் ரொம்ப முக்கியம். நீங்க யார் வாங்கினாங்கன்னு படிக்கிறீங்களோ இல்லையோ, மேபி அதுல இருந்து எனக்கு என்னென்ன கேள்வி வந்தாலும் ஆன்சர் பண்ணினா எங்க கொடுக்குறாங்க, யார் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதுக்கான பிரைஸ் அமௌண்ட் எவ்வளவு, எத்தனை கேட்டகரி இருக்கு, இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியும். யார் யார் வாங்கினாங்கன்னு சொன்னோம்னா அதை வந்து லெஜெண்டா ரொம்ப போட்டுட்டோம், நம்ம போட வேணாம். சரியா? அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன்ஸ். ஸ்காட்லாந்து அவங்களோட புது பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ஜான் ராம்சே ஸ்வினி அப்படின்றவங்க தான். ஜான் ராம்சே ஸ்வினி அப்படின்றவங்க தான். ஓகேவா? ஸ்காட்லாண்டுன்றது எங்க வருதுன்னா யூகேக்கு கீழே வரும். யூகேல யார் யார் இருப்பாங்கன்னா இங்கிலாந்து, வேல்ஸ் அப்படின்றவங்க, ஸ்காட்லாந்து, அதுக்கப்புறம் வந்து நார்த்தன் அயர்லாந்து, இந்த 4 நாடுகளும் வரும் யூகே கீழே. ஓகேவா? அவ்வளவுதான். இது தெரிஞ்சுட்டா போதும். கரன்சி பவுண்ட் ஸ்டெர்லிங், எடின்பர்க் அப்படின்றது அதோட கேபிட்டல், ஸ்காட்லாண்டோட கேபிட்டல். அடுத்த அக்வசிஷன். என்ன அக்வசிஷன் அப்படின்னா கிரீன்கோ எனர்ஜி லிமிடெட் என்ன பண்ணுதுன்னா சிக்கிம் உர்ஜா லிமிடெட்ல இருந்து கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்குது. ஓகேவா? இல்ல உர்ஜான் தான் இருக்கும். அவ்வளவுதான் அந்த இடத்துல. அடுத்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ். கொக்கோ கோலா எதோட ஸ்பான்சரா இருக்க போறாங்க அப்படின்னா இந்தியால ஒரு ஹாக்கி நேஷனல் உமன் ஹாக்கி லீக் நடக்குது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடிஷன் உமன்ஸுக்காக நேஷனல் ஹாக்கி லீக் நடக்குது. எப்படி இந்தியன் பிரீமியர் லீக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நேஷனல் உமன் ஹாக்கி லீக் இந்த வருஷம் நடக்கும்போது அதோட ஸ்பான்சர் யாருன்னா கொக்கோ கோலா தான். அனந்தானவா ஏதோ அதுதான். இதுல 8 டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஹரியானா, மகாராஷ்டிரா. இந்த கிரிக்கெட்டுக்கு ஐபிஎல் நடக்கிற மாதிரி ஹாக்கிக்கு இது நடக்குது. ஓகேவா? அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ். மே 1 என்ன படிச்சோம்? ஒர்க்கர்ஸ் டே. மே 2 மே 3 ஃப்ரீடம் டே. மே 3 வேற என்ன வருமா? லியோபெட் டே. ஓகேவா? மே 4 மே 3 ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே இல்லையா? மே 4 தான் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டேவா? மே 5 இருக்கு. என்னது? மிட்வைஃப் டே, ஹேண்ட் ஹைஜீன் டே, ஆப்பிரிக்கன் டே, போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ், இன்னொன்னு கார்ட்டூனிஸ்ட் டே. 6 என்ன படிச்சோமா? நோ டயட் டே படிச்சோம். என்னாச்சு? நோ டயட். அடுத்து 7 வேர்ல்டு ஆஸ்துமா டே. இந்த 7 அன்னைக்கு தான் வரும். இதுல என்ன ஒண்ணு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டியூஸ்டே, ஃபர்ஸ்ட் சண்டேவா சாட்டர்டேவா? ஃபர்ஸ்ட் சண்டே என்னது? லாஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டியூஸ்டே அப்படின்னா ஆஸ்துமா டே. 7 அன்னைக்கு வரும். ஆஸ்துமா எஜுகேஷன் எம்பவர் அப்படின்றது அதோட தீம். அப்புறம் 7லயே வேற யார் யார் வருவாங்க அப்படின்னா பார்டர்ஸ் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், 65th பார்டர்ஸ் ரோட் ஆர்கனைசேஷன், BRO அப்படின்னு சொல்லுவாங்க. பார்டர்ஸ் ரோட் ஆர்கனைசேஷனோட டே. ஓகேவா? 1960ல இருந்து இந்த டே செலிப்ரேட் பண்ணாங்க. 65th எடிஷன் இது. அடுத்து அத்லெட்டிக்ஸ் டே. ஓகேவா? எங்க அப்படின்னா வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே. இதோட தீம் அப்படின்னா வேர்ல்டு மைல் சேலஞ்ச் அப்படின்றதுதான். ஓகேவா? 7 பேர் பார்டர்ல ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டோம். ஓகேவா? அவங்களுக்கு அப்படியே ஆத்மாவும் வந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வருஷம் மட்டும். அவ்வளவுதான் இன்னைக்கான நியூஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னது? புரியல? யாரும் பே பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாராமெடிக்கல்ஸும் சிசிஐயும் சரியா பே பண்ணிருப்பாங்க. காம்படிஷன் சிஐஏ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் சிஐஏயும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாராமெடிக்கல்ஸும் டை பண்ணிருப்பாங்க. ஸ்டாக்கட் ஆகுது. அடுத்து இந்தியன் ஆர்மி என்ன எக்ஸசைஸ்? ககன் ஸ்ட்ரைக் 2 யார் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவா? அம்பாலான்றவங்க எந்த ஊர் ரெஜிமெண்ட்? ஹரியானா ரெஜிமெண்ட். இந்த எக்ஸசைஸ் எங்க நடக்குது? பஞ்சாப்ல. ஓகேவா? அடுத்து இன்ஃபோசிஸ் என்ன பண்றாங்க? ISO என்ன சர்டிபிகேட் நம்பர்? 2001-2023. எதுக்காக? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்காக வாங்கியிருப்பாங்க. அடுத்து என்லிஸோட வேர்ல்டு வெல்ஃபேர் சிட்டிஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருப்பா? இந்தியால யாரு ஃபர்ஸ்ட்? ரொம்ப எத்தனாவது பிளேஸ்? 24. அடுத்து எத்தனாவது பிளேஸ்? 37. சரியா? அடுத்து என்ன படிச்சோம்?
ரெமிட்டன்ஸ் யார் இது ரிலீஸ் பண்ணுவா? இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் மைக்ரேஷன். என்ன சொல்லுவாங்க? இந்தியாவோட ரெமிட்டன்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 1 பில்லியன் வந்து செகண்ட் பிளேஸ் யார் இருக்காங்க? மெக்சிகோ. சைனா. அடுத்து என்ன படிச்சோம்? வேர்ல்டு பேங்க் என்ன ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க? கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 260 மில்லியன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எதுக்கு? அக்ரி ஃபுட் எமிஷனை கம்மி பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? 2030 ஆஃப் ஆக முடியும். 2050 நெட் ஜீரோ எமிஷனை அட்டைன் பண்ண முடியும். அடுத்து இதை யார் ரிலீஸ் பண்ணா? வேர்ல்டு பேங்க். சரியா? இந்த வேர்ல்டு பேங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து சமமே இல்லாம எமிஷனை பத்தி வேர்ல்டு பேங்க் பேசுது. அந்த நேரத்தில் ஆப்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சம்பந்தமே இல்லாம வேர்ல்டு ஃபாரஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம யோசிப்போம். மேபி நம்ம படிச்சுப்போம், நமக்கு மறந்துருக்கோம். வேர்ல்டு பேங்க்லாம் வருவானா அப்படின்னு யோசிக்கிறோம். நெருங்கி போகலாம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது கனடா HSBC என்ன பண்ணாங்க? யூனிட் பிளான் வந்து ப்ரோ வெல்தா, ப்ராமிஸ் ஃபார் வெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு மொத்தம் 3 பிளான் இருக்கும். அதுலயே அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ICC ப்ரொடென்ஷியல், ICC ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் பிளான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சேர்ந்த யாரு? சேது அப்படின்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க செசம் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் மாடியூல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஆல் லாங்குவேஜ் மாடியூல். ஓகேவா? இது சர்வம் கீழே வரும். அடுத்து பினான்சியல் ஸ்டாண்டிங், இது அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது என்ன வரும்? பிளானிங் வரும். பினான்சியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட் போர்டு. சரியா? என்ன ஞாபகம்னா பிளான் பண்ணி தரவங்க அப்படின்னு ஞாபகம். பினான்சியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட் போர்டு யாரோட டைப் பண்ணாங்க? IFSCயோட. ஓகேவா? எதுக்காக? அது குளோபல் ஃபைனான்ஸ் சபா மாத்திருக்கு. அடுத்து சரி, IFSC எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? IFSCA 2020 கரெக்ட் தான். அடுத்து அதானி என்ன பண்ணிருப்பாங்க? அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் யாரோட டைப் பண்ணிருப்பாங்க? ஸ்ரீலங்கா கவர்மெண்ட். எவ்வளவு கோடி? எவ்வளவு அமௌண்ட்? 442 பில்லியன் வந்து டைப் பண்ணிருப்பாங்க. இது எவ்வளவு எனர்ஜிக்காக? 484 இதுக்காக. 2 இடத்துல இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன படிச்சோம்? எதோட புலிஸ்டர் பிரைஸ்? எத்தனாவது எடிஷன் புலிஸ்டர் பிரைஸ்? 1 of 8. எப்பல இருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன? யாருக்கு கொடுக்குறாங்க? கொலம்பியா யூனிவர்சிட்டி. சரியா? USA இது 3 கேட்டகரியில டிராமா அண்ட் சினிமா, லிட்டரேச்சர், சாரி ஜேர்னலிசம், டிராமா அண்ட் சினிமா, ஸ்பெஷல் கேட்டகரி. மொத்தம் எத்தனை பிரைஸ்? 24 கேட்டகரிஸ். சரியா? அடுத்து இதுக்கு எவ்வளவு பிரைஸ் அமௌண்ட்? $15,000 ஒரு 20. அதையும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன படிச்சோம்? CCI இல்ல, இது புது பிரைம் மினிஸ்டரா? ஸ்காட்லாண்டோட, சாரி ஸ்காட்லாந்து தானே? யாரு? ஜானி. சரி, ஓகே. அடுத்து என்ன படிச்சோம்? CCI அப்ரூவல் பண்ணிருப்பாங்க. யார் வாங்கியிருப்பாங்க? கிரீன்கோ யார் வாங்கியிருப்பாங்க? சிக்கிம் உர்ஜா பிளான்ட் அப்படின்றவங்க வாங்கியிருப்பாங்க. அடுத்து ஹாக்கி, உமன்ஸ் ஹாக்கி பிரீமியர் லீக், இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி பிரீமியர் லீக் இந்தியா நடக்கும் போது அது யார் ஸ்பான்சர்? ஸ்பான்சர். அடுத்து என்ன படிச்சோம்? இம்பார்ட்டன்ட். எத்தனை டீம் அதுல கலந்துக்கும்? 8. அது ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ட் என்ன படிச்சோம்? மே ஃபர்ஸ்ட் டியூஸ்டேயா? அடுத்து பார்டர் ரோட்ஸ். எத்தனாவது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன்? 65. ஓகேவா? நான் 1960 ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து லாஸ்ட் என்ன படிச்சோம்? அத்லெட்டிக்ஸ், வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் டே. சரியா? சரி, ஓகே. கரண்ட் ஆகலாம். கொஞ்சம் சைட்ல பாருங்க. எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போகாது அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. இதை தாண்டி அது பிரிலிம்ஸ் மார்க்கா இருக்கோ, இல்ல DI படிக்கிறீங்களோ, இல்ல தனியா பசல் போட்டு பண்றீங்களோ தெரியாது. ஆனா சைட்ல என்ன இதை தாண்டி பண்ணுங்க. கொஞ்சம் எங்கேயே இருக்க பாருங்க. வெயில் காலம் தான், கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு எல்லாம் ஒரு இடம் கிடைக்குது, உங்களுக்கு இடம் அலோகேட் பண்றாங்க. சரியா? இப்ப வந்து உங்களுக்கு எந்த டைம் பீக்கா இருக்கும் அப்படின்னா 9 to 6 பீக்கா இருக்கும். 6 மணிக்கு மேலமும் இடம் காலியா இருக்கும். 6 மணிக்கு 9 மணிக்கு முன்னாடியும் இடம் கிடைச்சிடும். அந்த டைம்ல நீங்க எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் இருக்கீங்களா, அதை தாண்டி படிக்கிறப்போ அந்த இடம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இங்க இருந்து படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை, உங்களுக்கு எது வருதோ அதுக்கான எஃபோர்ட் போடுங்க.
ஒண்ணு வரல அப்படின்னா வெக்ஸ் ஆகலாம், தப்பு கிடையாது. அப்படின்னா அதை விட்டுறக்கூடாது. சரியா? அப்படி விட்டுட்டீங்கன்னா அப்புறம் வராது. நிறைய நிறைய தேடணும். நமக்கு எதுல புரியுது, புரிய வருதுன்னு தேடிட்டே இருக்கணும். எதனா ஒண்ணுத்துல புரியும், கண்டிப்பா எதனா ஒண்ணுத்துல புரியும். அது இங்கிலீஷா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கா, ரீசனிங்கா இருக்கலாம். யார் சரியா? ஹாப்பி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காது, ரொம்ப அதிகமான மார்க் வாங்கணும்னு நினைக்கிறது. இருக்கிற டைமை வயசா யூஸ் பண்ணி கொஸ்டின் சூஸ் பண்றதுதான் மெயின்ஸ்ல ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா கொஸ்டினையும் 3 நிமிஷம் உட்காந்து எது ஈஸின்னு கண்டுபிடிக்க கூடாது. ஒவ்வொரு கொஸ்டினும் முதல் நிமிஷத்திலேயே கண்டுபிடிச்சிடணும், 2ஆவது நிமிஷத்திலேயே கண்டுபிடிச்சிடணும். இதை போடலாம், இதை போட வேணும். ஒரு டிஏ எடுக்கிறீங்களா, 3 நிமிஷத்துக்கு மேல ஆன்சர் வரும்னா மட்டும்தான் அதை உட்காரணும். 3 நிமிஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஆன்சர் வராதுன்னு அதை விட்டுறணும். ஈஸியான டிஏ தேடி போடணும். பசங்களாம் எப்படி சீக்கிரமா போடலாம் அப்படின்னா, முதல்ல கியூவை மொத்தமா வாசிக்கணும். இப்ப 8 பேர் இருக்காங்கன்னா 8 பேர்ல அந்த பஸ்ல அட்லீஸ்ட் 5 பேரை பத்தியாச்சும் பேசிடணும். ப்ரிலிம்ஸ் எடுத்தீங்கன்னா சார், இப்ப ப்ரிலிம்ஸ் இருக்கு சார், 4 பஸ் இருக்கு சார், எந்த பஸ்ல ஃபர்ஸ்ட் எடுக்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னா 4 பஸ்ல ஒவ்வொன்றா வாசிக்கிறது 1 நிமிஷம் கொடுக்கலாம் தப்பில்ல. அந்த இதுல நிறைய என்டிடிஸ பத்தி பேசியிருந்தாங்க. இப்ப ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் அப்படின்னு 7 பேர் இருக்காங்க. அதுல அந்த இடத்துல 5 பேரை பத்தி பேசிட்டாங்கன்னா 5 பேரை வச்சு நான் ப்ரூவ் போட்டுருவேன். ஒரு இதுல 4 லைன் தான் இருக்கும், நம்ம ஈஸியா நினைச்சு உட்காருவோம். 7 பேருக்கு 3 பேர் தான் பேசியிருப்பாங்க. ஏக்கும் சிக்கும் வச்சு பேசியிருப்பாங்க, சிக்கும் ஈக்கும் வச்சு பேசியிருப்பாங்க. மிச்சம் 5 பேரையும் நான் பாசிபிலிட்டியில உட்கார வைக்கணும். நிறைய என்டிடிஸ் இருந்துச்சுன்னா பாசிபிலிட்டி கம்மியாகும். கொஸ்டின் அதுக்கு தகுந்த மாதிரி காசு. அதாவது இன்னொரு 3 அதாவது லைக் வந்து ஏவும் இருக்கு, சாட்டர்டே சண்டேவும் இருக்கு, ஊரும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை விட்டுறக்கூடாது. க்ளூவும் வாசிக்கணும். மேபி அந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியா இருக்கலாம். சிங்கிள் வேரியபிள் உள்ள பசில் கஷ்டமாகவும், ட்ரிபிள் வேரியபிள் உள்ள பசில் ஈஸியாகவும் இருந்ததுனால உங்க எக்ஸாம் சிங்கிள் வேரியபிள் ஈஸியா தான் இருக்கணும்னு நம்பிடக்கூடாது, 3 வேரியபிள் இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும்னு நம்பிடவும் கூடாது. இன்னொன்னு நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல டெஸ்ட் போடும்போது முதல் டைம் பசில் வரல அப்படின்னா விட்டுட்டு போயிடணும். 2 நிமிஷம் முதல் டைம் விட்டுட்டு போனீங்கன்னா 2 நிமிஷம் தான் வேஸ்ட் ஆகும். மறுபடியும் இழுத்து உட்கார பாத்தீங்கன்னா 100ல 5% உட்காரும். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், 100க்கு 5. இல்ல சார் நான் 5 வந்துக்கிறேன் அப்படின்னா நீங்க 5 தேடிட்டே இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, விட்டுட்டு வரணும். பசங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே. எமோட்டிக்கல் சுலாயுசத்துக்கும் அல்பா நியூமெரிக்கலாம். எனக்கு எக்ஸாம்ல ஆல்பா நியூமெரிக்கலாம் வந்தது. ஒரு எக்ஸாம்ல என்ன ஞாபகம் இருக்கு, எடுத்தோடனே எனக்கு வந்து ஆல்பா நியூமெரிக் தான். 2 கொஸ்டின் போட்டு 3ஆவது கொஸ்டின் போடுறேன், எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே வரல. திரும்ப போடுற ஆன்சர், அந்த ஆப்ஷனே 5ல இல்ல, நன் ஆஃப் திஸும் இல்ல. எனக்கு வர ஆன்சர் அதுல இல்லவும் இல்ல. எனக்கு ஒரு 1.5 நிமிஷம் 1.25 நிமிஷம் வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. அதை விட்டுட்டு அடுத்ததுதான் போனோம். திருப்பி வந்து நான் பார்க்கும்போது தான் தெரியுது, என்றதுல 7 பேர் என்றதுல நான் 8 பேர் எண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி விஷயங்களை தப்பு பண்ணிடக்கூடாது. அது அங்க போய் தான் கத்துக்கணும் இல்லையா, இங்கேயே அதை கத்துக்கணும். இங்கேயே அதை கத்துக்கிட்டு மாத்திக்கணும். இங்கிலீஷ் வராதவங்க அட்டம்ஸ், அதாவது நீங்க போட்டனால கரெக்டா ஆக்கணும் அப்படின்றத நினைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 தான் போடுறேன், 4 கரெக்ட் ஆகணும். நான் 10 தான் போடுறேன், 7-8 கரெக்ட் ஆகணும். நான் அப்படிதான் மார்க் எடுக்கணும். ஆப்ரீஸ் நீங்க ஃபுல் மார்க் வாங்கி நான் இங்கிலீஷ்ல கட் ஆஃப் தாண்டாத நாட்கள்லாம் உண்டு மார்க் டெஸ்ட் போடும்போது. சரியா? அந்த டைமிங்ல நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சம் வரலைன்னா உங்களுக்கு நீங்க என்ன அர்த்தம், அந்த கான்செப்டை படிக்கணும்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஏ உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னா டிஏ நீங்க படிக்கணும். இங்கிலீஷ் வரவே இல்லைன்னா இங்கிலீஷை படிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க் டெஸ்ட்லயே மார்க் வாங்க வச்சாலும் யாரும் நினைக்கிறாங்க. எல்லாருமே இங்கிலீஷ் கான்செப்டை படிச்சிருக்கு சார், ஆப்டிகல் கான்செப்ட் படிச்சிருக்கீங்க, ஆப்டிகல் சம் சால்வ் பண்ணிருக்கீங்க. இங்கிலீஷ்ல யாருமே கான்செப்ட் படிக்க மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா எக்ஸாம் வந்து போகும்போது எனக்கு கரெக்ட் ஆயிடும் அப்படின்னா எப்படி கரெக்ட் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் வரணும் அப்படின்னா அதுக்கு கான்செப்டை படிக்கணும். ஏன் இது எரர் வருதுன்னு தெரியணும். எரர் மட்டும் இல்லையா, கிராமர் தெரியணும்னு சொல்றேன். பேசிக்கான கிராமர் தெரியணும். ஒரு ரீடிங் பேசேஜா போடுற ரீடிங் பேசேஜ் எல்லாம் தப்பா தான் சார் இருக்குது. நான் ரீடிங் பேசேஜ் மட்டும் தான் போட போறேன். 2 ரீடிங் பேசேஜ் இருக்கு சார், நான் 15 போறேன், எனக்கு 3 நாள் தான் கரெக்ட் ஆகுது. ரீடிங் பேசேஜ் எனக்கு தப்பாகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் பேசேஜ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியுமா, அதை தெரிஞ்சுக்கணும். ரீடிங் பேசேஜுக்கு நம்ம என்னென்ன படிக்கணும், நம்மளோட ரீடிங் ஸ்கில் எப்படி இருக்கணும், எப்படி பேசேஜை வாசிக்கணும், கொஸ்டின்ல இருந்து பேசேஜுக்கு போயிடுமா, எந்த பேசேஜ்ல இருந்து கொஸ்டின் வரணும், இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். கத்துக்கிட்டு தான் நீங்க அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தேடி போடணும். ஒரு டிஏ வரலைன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த டிஏ என்ன கான்செப்ட், அந்த கான்செப்ட் நம்ம படிச்ச கான்செப்டா படிச்சது நமக்கு ஞாபகம் திருப்பி போய் எத்தனை பேர் இப்ப வீட்டுல பாக்குறவங்களா இருக்கீங்க. நமக்கு டைம் ஒரு தெரியலன்னா திருப்பி வீடியோ பாக்குறீங்கல்ல, ஆவரேஜ் தெரியலாம் திருப்பி வீடியோ பாக்குறீங்க. ஒரு இது மறைஞ்சா ரீசனிங்ல மறைஞ்சா அப்படின்னா திருப்பி வீடியோ பாக்குறீங்க. யாராவது இங்கிலீஷ் வரலன்னு சொல்லி அந்த மாதிரி யாரும் பண்றீங்களா, அந்த கான்செப்ட் படிக்க ட்ரை பண்றீங்களா? பேராகிராம்ல வரலன்னு சொல்றீங்க, நான் போட்டா பேராகிராம்லயே ஆன்சரே தப்பாதுன்னு சொல்றீங்க. பேராகிராம்ல எப்படி அப்லோட் பண்றது ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல, அந்த இதை நம்ம கரெக்டா பண்ணணும்ல, அதை பண்ணாலே ஆன்சர் வரும். டிஏனா இப்படிதான் போகணும்னு
படிக்கிறீங்கல்ல, இப்போ பேரகிராஃப்ல இப்படிதான் போடணும். இதை நான் அனுபவம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன். இப்படி பண்ணி ஆகணும் தெரியணும்னு சொல்றேன். டைம் ஒதுக்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லாமே லைஃப்ல எல்லாமே உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்காக டைம் ஒதுக்கினா அந்த விஷயம் கிடைக்கும். டைம் ஒதுக்காக நமக்கு அந்த டைம் ஒதுக்காம நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும். நம்ம ஆட்கள் எப்படின்னா டைம் ஒதுக்குறதை விட அது நமக்கு கிடைக்கும் யோசிக்கிற நேரம் தான் அதிகமா இருக்கும். அதுக்கு பதிலாக அதை பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. சரியா? சரி, இன்னைக்கான செஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும். எக்ஸாம் எப்படி அப்லோட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? நான் சொல்றது எல்லாமே ஒரு ஸ்டாஃபா சொல்ல ஆஸ்பிரண்டா சொல்றேன். என்னென்ன பண்ணுவீங்க இந்த நேரத்துல என்னென்ன பண்ணுவீங்க? ஐயா நான் 24 மணி நேரம் உட்காந்து படிக்க சொல்லலைங்க. இதே இன்ஸ்டியூட்ல நான் காலையில 8 மணிக்கு வந்து 10 மணிக்கு ஒரு போயிட்டு 1 மணி நேரம் டீ குடிச்சிட்டு திருப்பி 11 மணிக்கு வருவேன். திருப்பி சாப்பிட 1 மணிக்கு வெளியில போயிட்டு 2 மணிக்கு தான் வருவேன். திருப்பி 4 மணிக்கு 4:30 டீ குடிக்க போயிட்டு திருப்பி 5 6:30 தான் வந்து திருப்பி 8 மணிக்கு 9 மணிக்கு வருவேன். நான் கணக்கெடுத்து பார்த்தோம்னா நான் படிக்கிற நேரமே ஒரு 5 to 6 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 5 to 6 மணி நேரம் தான் நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றது மட்டும் தான் மேட்டர். மேபி நான் இன்னும் சீக்கிரமா ஆகணும்ன்றத இல்ல சீக்கிரமா படிச்சிருந்தா சரி இன்னும் வேஸ்ட் ஆகாம படிச்சுன்னா என்ன சீக்கிரமா வாங்கிக்கலாமா. ஆனா அந்த 5-6 மணி நேரம் நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். நீங்க ஒன்றும் இல்லை, டெய்லி என்ன பண்றீங்கன்னு நான் சார் இதெல்லாம் எல்லாரும் சொல்றேன் சார் நான் ஒரு நாள் அதை பண்ணிட்டாங்க. நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியும். உண்மையா படிச்சது வந்து உட்காந்து அதாவது இந்த ரூம்குள்ள வந்துட்டு வெளியே போனேன்னா ரூம்குள்ள 1 மணி நேரம் இருந்தாலும் 1 மணி நேரம் படிச்சாலும் கிடையாது. எவ்வளவு நேரம் படிச்சோன்னு உங்களுக்கு தான் தெரியும். முடிய அப்படியே எழுதிக்கணும். அதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கனாலே உண்மையா இங்க இருக்கவங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்கன்னு தெரியும். சில பேர் இங்க எதுக்கு வந்தோடனே தெரியாம ட்ராக் மாதிரி போறவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி போகாதவங்களா தான் இங்க இருக்கீங்க. சரியா? அதனால படிங்க. உங்க ஃபுல் நேரம் ஃபுல் ஸ்ட்ரெச்சா உட்காந்து படிக்க சொல்லுங்க. நீங்க படிக்கிற நேரம் கொஞ்சமா இருந்தாலும் எஃபெக்டிவா படிக்கணும், இன்டெலிஜென்டா படிக்கணும், தேவையானதை படிக்கணும். அதை போட்டு முட்டுறதை விட அது என்ன தேவைன்னு பார்க்கணும். அதே நமக்கு டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கரண்டர்ஸே வராது. ஏன் வராதுன்னு எனக்கு புரியாது, அதனால வராது. மனப்பாடம் பண்ண எழுதுவேன், ரிவைஸ் பண்ணுவேன், டெஸ்ட் போடுவேன், மனப்பாடம் ஆனாலும் எனக்கு மறக்கும். அது காரணம் என்னன்னு எனக்கு புரியாது. அப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன நான் பண்ணணும்னு தான் தெரியும். நான் சொல்லியிருக்கேன் ஹிந்தி சேனல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக. சரி அதுல பார்த்தாவது புரியுமா? இந்த மாதிரி என்னன்னா நிறைய சைட்ல படிக்கணும்னு யோசிப்பாங்க. எப்படின்னு வச்சுக்கேன் சார் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் போதுமா, இந்த சைட்ல படிச்சா மட்டும் போதுமா, அந்த சைட்ல படிச்சா மட்டும். நீ எத்தனை சைட்ல படிச்சாலும் ஒரு மாசத்துக்கு 100 நியூஸ் தானா 100 நியூஸ் தான். மேபி அந்த சைட்ல படிக்கிற போது 105 நியூஸா வரும், இந்த சைட்ல படிக்கும்போது 95 நியூஸா வரும். அந்த 5 நியூஸ் 10 நியூஸ் தான் டிஃபரன்ஸ் கிடைக்கும். இன்னொரு ஆர்டிக்கு வீடியோ பார்க்க சொன்னா, ரீசனிங் வீடியோ பார்க்க சொன்னா சார் இவங்களோட வீடியோ பார்க்கலாமா அவங்களோட வீடியோ பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் சம்மு தானே உங்களுக்கு தெரிய போகுது. நல்லா கேட்டுக்கோங்க, எந்த சமயமே சொல்லி கொடுக்குறவங்க மாதிரி நீங்க சால்வ் பண்ணக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு ஓன் மெத்தடை நீங்க வச்சுக்கணும். எல்லாத்துலயுமே எல்லா டாபிக்லயுமே உங்களால அந்த மாதிரி ஓன் மெத்தடை கிரியேட் பண்ண முடியும். ஒரு சில டாபிக்ல உங்களால ஓன் மெத்தடை கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஒரு டிஐக்கு வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதை சால்வ் பண்ணணும். உங்களுக்காக புரிஞ்சுக்க முடியல, ஒரு 5 நிமிஷம் சால்வ் பண்ணி பார்த்து வரலன்னா அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு பார்க்கணும். அவங்கள மாதிரியே தான் நான் எல்லா டிஐயும் அப்ரோச் கொண்டு நினைக்கிறாரு. நம்ம யோசிச்சதுல நம்ம இது வரைக்கும் கரெக்டா யோசிச்சிருப்போம், இதுக்கப்புறம் நம்ம இப்படி யோசிச்சிருக்கோம் போல, இந்த குழுவை நம்ம இப்படி புரிஞ்சிருக்கணும், இப்படி புரியல போல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். இந்த வீடியோல தான் இந்த இதில் தான் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும், இந்த இதில் தான் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்தா தான் புரியும், இந்த வீடியோ பார்த்தா தான் புரியும் கிடையாது. ஆப்டிஸ் நீங்க பொறுத்த வரைக்கும் அதான் நீங்க எது பார்த்தாலும் உங்களுக்கு அந்த சம்ஸ் இருக்க போகுது. லெவல் அந்த லெவலுக்கு வேணும்னா எனக்கு கஷ்டமா வேணும் அப்படின்னா மெயின்ஸ் லெவல் அப்படின்னு போட்டு நீங்க சர்ச் பண்ணணும். ஈஸியா வேணும்னா பிலிம்ஸ் லெவலில் போய் சர்ச் பண்ணணும். மற்றபடி நீங்க சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது பசில் ப்ராக்டிஸ் பண்றது நீங்க யாரை வேணா பண்ணலாம். அவங்களோட அப்ரோச் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளவுதான். மார்க் எல்லாம் உங்க குரூப்ல இருக்கவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதுக்கெல்லாம் வெட்டமே வராது. ஒருத்தர் அதிகமா வாங்குறாங்கன்னா நம்மளோட எதிர்த்துல அவன் அதிகமா வாங்கியிருக்கான். எப்படின்னா அவன் எதிர்ல அதிகமா வாங்கியிருக்கானா அதை பார்க்கணும், டைம் முதற்கொண்டு பார்க்கணும். ஓகேவா? அவன் ரீசனிங்ல 25 வாங்கியிருக்கான், நான் 20 தான் வாங்கியிருக்கேன். நான் 20 தான் வாங்கியிருக்கேன், ஏன் 25 தான் வாங்குறான்னா அவன் என்ன எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான் என்ன விட. மேபி நான் போட்ட பஸ்ல அவன் போடாம இருந்திருக்கான், அவன் போட்ட பஸ்ல நான் போடாம இருந்திருக்கேன். நம்ம ஏன் எடுத்தோடனே அப்படி யோசிக்கல, நம்ம ஏன் எடுத்தோடனே இந்த பஸ்ல உட்காந்துக்கணும், அதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் ரிவ்யூ. ரிவ்யூனா நீங்க அந்த இருக்கிறதுல ஆன்சர் போடுறது கிடையாது, ரிவ்யூ அனலைஸ் பண்ணணும் ஒவ்வொரு டெஸ்ட்டும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ரிவ்யூ பார்ப்பீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க, அதை மாத்திக்கவே மாட்டீங்க. சரியா? ஒன்னு ரிவ்யூ பார்ப்பீங்க, இதை மாத்தீங்கன்னு நினைப்பீங்க, ஆனா டெஸ்ட் போடும்போது நீங்க என்ன முன்னாடி பண்ணீங்களோ அதே தான் பண்ணீங்கன்னு நினைப்பீங்க. இந்த ரிவ்யூ போடுறது அனலைஸ் பண்ணலாம், மேபி எழுதி வச்சுக்கிட்டீங்களோ இல்லை நோட் பண்ணி வச்சுக்கீங்களா, சாட்லேயே எதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கீங்க. எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் பண்ணுவேன். இன்ன வரைக்கும் நான் ஒவ்வொரு பிலிம்ஸ் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும்
எந்த பஸ்லயும் உட்கார்ந்து கூடாது, எந்த டிஏலயும் உட்கார்ந்து கூடாது. எனக்கு ஆன்சர் வரலாம்னு பரவாயில்ல, அடுத்தடுத்து நான் போயிட்டே இருக்கணும் அப்படின்றத ஒரு எக்ஸாம் முன்னாடி நம்மளே நமக்கு சொல்லிக்கணும். அதை நான் பண்ணியிருக்கேன். சரியா? நான் ரொம்ப ஓவரா அப்படிலாம் சொல்லல. நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை நீங்க பண்ணிக்கணும். சரியா? ஏன்னா அதை நம்ம சொல்லிக்கணும், யாருக்குமே சொல்லாம ஞாபகம் முன்னாடியே நம்ம காமிச்சுக்கணும். நம்ம பாத்துக்கணும், போன டைமிங்ல ஒரு டிஏலயே 15 நிமிஷத்தை விட்டுட்டோம், ஒழுங்கான டைம்ல சிம்யூலேஷன் எல்லாம் போட்டுடும். ஒரு சில பேர் சார் எனக்கு 30 தான் சார் வருது, எனக்கு 40 தான் சார் வருதுன்னு கரெக்டானது அட்டன் பண்ணணும். அந்த இதுல தப்பானது அட்டன் பண்ணியும் தெரியல, அடுத்த தடவையும் அதே தப்பானதான் அட்டன் பண்ணுவாங்க. அப்புறமா அதே 30 40 தானா, நீங்க கரெக்டானதை மாத்தி அட்டன் பண்ணதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சரியா? இன்னொன்னு அக்யூரசி. பிரிலிம்ஸ்க்கு எந்த அளவுக்கு அக்யூரசி மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அக்யூரசி மெயின்ஸ்ல மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க போற மார்க் டெஸ்டே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிலிம்ஸ்ல ஒரு 90க்கு மேல மெயின்டைன் பண்றீங்கன்னா உங்களால மெயின்ஸ்ல 60க்கு மேல மெயின்டைன் பண்ண முடியாது. மெயின்ஸ்ல 80% அக்யூரசி நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கிளியர் பண்ணணும். ஒண்ணும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கொஸ்டின் போட்டு 60 மார்க் வாங்குறது வேற, 70 கொஸ்டின் போட்டு 75 மார்க் வாங்குறதுன்றது, 60 கொஸ்டின் போட்டு 65 மார்க். என்ன சார் எக்ஸ்ட்ரா சொல்றீங்கன்னா மெயின்ஸ்ல டபுள் மார்க் கொஸ்டின் எல்லாம் இருக்குது. நீங்க மெயின்ஸ் போட ஃபீல் பண்றது அது உங்களுக்கு தெரியாது. எது எஸ்பிஐலாம் தெரியாது, எது 2 மார்க் கொஸ்டின் எது 1 மார்க் கொஸ்டின் கிளிக் ஆகும். அவ்வளவுதான். ஐபிஎஸ் பிரிச்சு கொடுத்துட்டான், கிளர்க்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டான், பார்ட்டின்னு பிரிச்சு கொடுத்துட்டான். மேபி இதுக்கு மேல மாறலாம். ஆரோக்கிய மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இதுக்குமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த இதுக்குமே செக்ஷன்ல எடுக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிலிம்ஸ்ல எனக்கு ஆர்டில மார்க் வரல, ஆர்டி செக்ஷன் எடுக்கிறேன், ரீசனிங்ல மார்க் வரல, ரீசனிங் செக்ஷன் எடுக்கிறேன். நீங்க எந்தாவது செக்ஷன் போட்டு மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு மெயின் டெஸ்ட்ல மார்க் மாறாது. உங்களுக்கு நீங்க மாத்திக்க வேண்டியது அந்த நேரத்துல நீங்க யோசிக்க, உங்களுக்கு நடக்கிற மூட்ஸ் நீங்க தான் நீங்க மாத்திக்கணும். டக்குனு ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு போகும்போது நடக்கிற மூட்ஸ் நீங்க மாத்திட்டு நீங்க எழுதணும். ஒரு செக்ஷனல் எடுத்து கொடுத்தோம்னா நீங்க எல்லாரும் ஜாலியா போடுவீங்க. உண்மையாவே சொல்றேன், ஒரு ரீசனிங் செக்ஷன் ஒரு ஆர்டி செக்ஷன் இன்னைக்கு எடுத்து போடுங்க, நீங்க 35க்கு 30 25 வாங்குவீங்க. அதே மார்க் அதே நான் பேட்டர்ன் ஒரு மார்க் டெஸ்ட்ல இருக்குன்னா வாங்க முடியும். அது காரணம் அந்த செக்ஷனல் கிடையாது, நீங்க அதுக்கு முன்னாடியே எதனா ஒண்ணு நீங்களே உங்க கிளாஸ்ல பின்னாடி எதனா ஒண்ணு எடுத்துட்டு வருவீங்க, மைண்டோ இல்லைன்னா தப்பா போட்டோமா அப்படின்றது. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபுல் டெஸ்ட் போட்டா மட்டும்தான் அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கும். செக்ஷனல் போடுறான்னு சொல்லி யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணது வரைக்கும் செக்ஷனல்ன்றது எனக்கு கான்பிடென்ட்டே இல்ல, என்னால சுத்தமா முடியல, எனக்கு போடவே பிடிக்கல, எனக்கு 5 மார்க் 10 மார்க் தான் வருது அப்படின்னா ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். எனக்கு மார்க் அதிகமாகணும் அப்படின்னா மார்க் டெஸ்ட் எடுக்கணும். அப்படின்னாதான் ஒவ்வொரு டைம் நீங்க ஒவ்வொரு மார்க் எடுக்கும் போது ஒவ்வொரு தப்பு பண்ணுவீங்க, ஒவ்வொரு தப்பா நீங்க எப்படி ப்ரெஷர் ஆவீங்க, எப்படி நீங்க யோசிச்சு மாத்தி யோசிக்கிறீங்க, நல்லாதான் போட்டுட்டு இருக்கீங்க. டக்குனு ஒரு கொஸ்டின் வரல அப்படின்னா அப்படியே உங்களோட யோசிக்கிறதெல்லாம் தருமாறும், அடுத்தடுத்த டிஏ வார்த்தைகளை தருமாறும். ஒரு சிம்யூலேஷன் வரலன்னா அடுத்த டிஏ தப்பா வாசிப்பீங்க, இல்ல அடுத்த கொஸ்டினை தப்பா வாசிப்பீங்க, எழுதுற நம்பர்ஸை தப்பா வாசிப்பீங்க, தப்பா எழுதுவீங்க. அந்த மாதிரிதான். 3வது நோட்ஸ், எக்ஸாம்ல எழுதுற நோட்ஸை ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணணும். 850 ரூபா 1000 ரூபாய் கட்டுறீங்க, அங்க போயிட்டு அரை கட்டுறது ஒரு பேப்பர் கண்டென்ட் பண்ணக்கூடாது. நீங்க எத்தனை பேப்பர் கேட்டாலும் உங்களுக்கு தரப்படாது. போனோடனே 3 பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. இங்க போடும்போதும் அந்த நோட்ஸ் பக்காம இருக்கணும். ஒரு பசங்களுக்கு ஒரு பேஜ் இருங்க, தப்பே கிடையாது. ஒரே பேஜுக்குள்ளே மார்க் டெஸ்ட் முடிக்கலாம் நினைக்கவே கூடாது. அதுதான் ஒரு கெட்ட பழக்கம். அந்த பழக்கம், அதாவது அது கெட்ட பழக்கம் உங்களுக்கு இப்ப தெரியாது, நீங்க ஃபெயில் ஆகும் போதுதான் தெரியும் அந்த பழக்கம் தப்பானது. அந்த விஷயம் எல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு டைரக்ஷன் போடுறீங்கன்னா முழுசா பேஜ் எடுத்து டைரக்ஷன் போடணும். அதெல்லாம் நீங்க இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீங்க அங்க போய் எக்ஸாம்ல பண்ணுவீங்க. இங்க நீங்க நார்மலா போட்டீங்கன்னா அங்கேயும் நார்மலா தான் போட்டு இருக்கீங்க. இங்க ஒரு பேஜுக்கு ஒரு 2 பஸ்ல 3 பஸ்ல சுருக்குவீங்க, 2 ஸ்லைட்ஸ் 3 ஸ்லைட்ஸ் சுருக்குவீங்கன்னா பொறுமையா அங்கேயும் அதுதான். இங்க போடும்போதே ஒரு டிஏ அப்படின்னா ஒரு பேஜ், ஒரு பர்சன்ட் அப்படின்னா ஒரு பேஜ். சரியா? இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷன் மாறுறது இதெல்லாமே பிலிம்ஸ்க்கு தான். சரியா? மெயின்ஸ் உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும். பிலிம்ஸ்ல இந்த ப்ரெஷரை தாங்கிட்டு நீங்க நிறைய சம்ஸ் போட்டீங்கன்னா மெயின்ஸ்ல எல்லாம் போட்டுருவீங்க. சரியா? நீங்க மெயின்ஸ்ல போய் மெயின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண போறது கிடையாது. பிலிம்ஸ் அங்க எங்கேயா இருக்கா தேடி தான் அட்டன் பண்ண போறது. அதை வச்சுதான் மார்க் வாங்க முடியும். யாராலையுமே நிறைய மார்க் வாங்க முடியாது. ஒரு ஃப்ளோ கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மெயின்ஸ்ல நிறைய மார்க் வாங்கும்போது எப்படின்னா டக்கு நம்ம போறதெல்லாம் நமக்கு வரும், அந்த ஃப்ளோலயே நிறைய மார்க் எடுத்தாங்க. சரியா? மேபி அந்த ஃப்ளோ வரலினாலும் எனக்கு மீடியம் மார்க் வந்துடும், ஆவரேஜ் மார்க் வந்துடும். அதுக்கு நான் எப்படி அட்டன் மார்க் அட்டன் பண்ணணும், எல்லா கொஸ்டினுமே பார்க்கணும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 35-40 கொஸ்டின் இருக்கு ஆர்டிலன்னா 40லயுமே உங்க கிளிக் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஒவ்வொரு கொஸ்டின் மார்க் கஷ்டமா இருந்தா டிஏனா உங்களுக்கு தெரியும், அடுத்த 3 கொஸ்டின் டிஏ அந்த இடத்துல நீங்க பார்க்காம இருக்கும். ஏன்னா எங்க வேணா சிம்பிளிகேஷன் இருக்கலாம், எந்த இடத்துல வேணா நம்பர் சீரிஸ் இருக்கலாம், எங்க வேணா எம்எம்பி இருக்கலாம், எங்க வேணா ஸ்லாக்ஷன் இருக்கும்.
அந்த மாதிரி என்ற ஃபெயில். விஸ்வந்த் சர்மா ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? இதுக்கு முன்னாடி என்னோட மென்டரா இருந்தாரு. இதுக்கு முன்னாடி யூடியூப்ல வீடியோ போட்டு இருந்தாரு. ஓகேவா? அவருக்கு எஸ்பி கிளாஸ் தான் கிளியர் பண்ணி போனாரு. ஆக்சுவலா அவர் மெயின் லைன் கிளியர் பண்ண வேண்டியது. அவர் எதுல போனாருன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல போனார். சரியா? கரெக்டா 2021 டிசம்பர்ல ஒரு சூப்பர் பேக் நடக்குது. ஹோம் ட்ரைனிங் இப்போ ஹாஸ்டலா இருக்கு தெரியுமா? எங்க இங்க இப்படி இப்படி நடந்து போனீங்கன்னா இப்படி வருது இல்லையா? போகும். டீனகர்ல ஒரு பஸ் வருதுல, அந்த ஒன்று இருக்கும் தெரியுமா? இப்போ ஒரு ஹாஸ்டல் அந்த இருந்தா எனக்கு சூப்பர் பேக் நடந்துச்சு. அந்த சூப்பர் பேக்ல தான் எனக்கு மென்டாரா இருந்தவங்க விஸ்வல் சூப்பர் பேட்ச் இருக்கு. ஓகேவா? அப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மெட்டீரியல் கொடுப்பாங்க, சாப்பிட சொல்லுவாங்க, மென்டல் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவரே எஸ்பிஎஸ்ல இருக்கு. மெயின்ஸ் அந்த டைம்ல தான் மார்க் ரிசல்ட் வந்துச்சு. அவர் சொன்னது ஒரு 3 ஸ்லைட்ஸ் பின்னாடி இருந்துச்சு. அந்த 3 ஸ்லைட்ஸ் நான் பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மார்க்கே 0.75 போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கிடைச்சிருச்சு. சரியா? கிடைச்சு போயிட்டாரு. ஆனா அவரே அப்படின்ட்டு சொன்னாலும் சொல்லலாம். ஓகேவா? அது காரணம் அந்த டைமிங்ல மேபி அவர் எல்லா எக்ஸாம்லையும் பார்க்க மாட்டாங்க சார் அப்படின்லாம் கிடையாது. அந்த ப்ரெஷர்ல நீங்க அந்த சம்லாம் பார்க்காம விட்டுருவீங்க. இங்கேயே ரெடி பண்ணீங்க. அங்க என்னென்ன பண்ணுவேன்றது இங்கேயே நீங்க ஒரு பண்ணி பார்க்கணும். அதனால நான் சொல்லுவேன் அந்த 40 நிமிஷம் வச்சு போடுறது. நான் ஒரு டைம்ல என்ன பண்ணுவேன், எனக்கு அப்பெல்லாம் நல்ல ஃப்ளோ இருந்துச்சு. அதெல்லாம் இப்பயே பண்ண கூடாது. உங்களுக்கு எந்த டெஸ்ட் போட்டாலும் நல்ல மார்க் வரும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வரும்போது ஒரு சில டைமிங்லாம் ஒரு பிலிம்ஸ் டெஸ்ட்டை இங்கிலீஷ் ஃபுல்லாக அட்டன் பண்ணிடும். ஆப்ட் 15 நிமிஷம் தான் அட்டன் பண்ணுவேன். ரீசனிங் 15 நிமிஷம் தான் அட்டன் பண்ணுவேன். அதை போட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட மார்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அவங்க சொல்ல மாட்டேன் நான் 15 நிமிஷம் தான் போடுறேன்னு சொல்ல மாட்டேன். கம்மியா தான் இருக்கும், அவங்களோட கம்மியா தான் இருக்கும். ஆனா எனக்கு தெரியும் நான் 5 நிமிஷத்துல எவ்வளவு மார்க் என்னால எடுத்துக்க முடியும். அப்போ நான் அந்த 15 நிமிஷத்துல ஏன்னா ஒருவேளை நான் எதனா உட்காந்து எனக்கு 5 நிமிஷம் போனாலும் மிச்சம் 15 நிமிஷத்துல என்னால எவ்வளவு மார்க் எடுக்க முடியும் நான் கேல்குலேட் பண்ணுவேன். ஒவ்வொரு நிமிஷமும் அதாவது எதனா ஒன்று உட்காந்து நான் டைம் எடுத்தேன் அப்படின்னா அடுத்து நான் என்ன பண்ணா இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, இன்னும் எவ்வளவு கொஸ்டின் என்னால எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிலிம்ஸ்ல எடுத்தோட ஒரு டிஏ உட்காந்து 5 நிமிஷத்தை விட்டுட்டாரு. அடுத்து என்னோட யோசனை இன்னும் 15 நிமிஷம் இருக்கு, கண்டிப்பா என்னால 15 கொஸ்டின் எழுத முடியும். 15ன்றது ஒரு பிலிம்ஸ்ல நல்லா இருந்துதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு அடுத்தடுத்த டைமிங்கான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி போடுறது. அது இங்கேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எடுத்தோடனே அங்கேயெல்லாம் நான் போய் பண்ண முடியாது. இங்கேயே நான் பண்ணணும். ஒரு 15 நிமிஷத்துல போடணும். திடீர்னு ஒரு டெஸ்ட் நல்லா போட்டு இருக்கும்போது இடையில ஒரு கஷ்டமா எனக்கு தெரியும், அது கஷ்டமான பசங்க தெரியும். இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் இழுக்கான்னு போய் இழுத்து அந்த கொஸ்டின்ல அந்த டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் வருதுன்னு நான் செக் பண்ணிக்குவேன். அதெல்லாம் எப்போனா நல்ல மார்க் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போதைக்கு நீங்க அதெல்லாம் பண்ணணும். ஆனா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும். சரியா? சரி, என்ன லீவ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லீவுலாம் கிடையாது, ஃபுல்லா எடுத்து பண்ணிக்கணும். மேக்சிமம் வெளியூர்ல இருந்து நிறைய தங்கி படிக்கிறீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். இல்லைன்னு சொல்ல, வெயிலாம் அடிக்குது, பயங்கர கஷ்டம் தான். தண்ணியெல்லாம் கொஞ்சம் நிறைய பிடிச்சுக்கோங்க. உடம்புக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அதுவும் ரொம்ப முக்கியம். இல்ல சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு எப்படின்னா கோல்டு வந்துருக்கு. எனக்கு வந்து எக்ஸாம் படிங்கன்னா கோல்டு வரும். அது வரக்கூடாது. ஒரு சில நாட்கள்லாம் நான் அதுக்கு வைத்தியம் பார்த்தா இருந்தேன். ஹாஸ்பிட்டல் போனதெல்லாம் இருக்கும். அங்க ஏசி தான் இருக்கும் தெரியுமா? நீங்க எழுத போற எக்ஸாம் கட்டி ஏசியா தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். சரியா? அதாவது ஃபுல்லா 3 மணி நேரம் ஏசியில உட்கார மாதிரி அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிக்கணும். இந்த பக்கம்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் தான் ஒரு கான்செப்ட்ல தாண்டி, அதாவது டிஎன்பிசியோ எஸ்எஸ்சியோ இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம இதெல்லாம் யோசிச்சாகும். மவுஸ் நல்லா வருதுன்னு வேட்டிட்டு போகணும். அதாவது மவுஸ் வேலை சொல்லுன்னு வச்சுக்கலாம். 2 வருஷம் படிச்சாலும் 3 வருஷம் படிச்சிருக்காரு. மவுஸ் வேலை தானே போனோடனே அதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் நடந்தது கிடையாது. நான் பார்த்துருக்கேன். ஒருத்தவங்களாம் அழுந்திருக்காங்க. அவங்களால கத்தலாம் முடியாது. மவுஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 சீட் தள்ளி இருந்துச்சு அவங்களுக்கு. எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் அப்பெல்லாம் நான் பார்க்கலாம். ஏதோ நசமா நான் பிலிம்ஸ் தான் ஏதோ சவுண்ட் வந்துச்சுன்னு மட்டும் தெரியும். முடிச்சுக்கப்போ அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எல்லாரும் தெரிஞ்சு போறோம் அவ்வளவுதான். அதனால முன்னாடி ஆனா அது வந்து அவங்க மேல மட்டும் தப்பு கிடையாது. பட் அவங்க மேல தப்பு இல்லைன்னு தெரியும். அவங்கதான் முன்னாடி செக் பண்ணணும். மவுஸ் ஒழுங்கா ஒர்க் ஆகும், கீபோர்டு தள்ளி இருக்கான், எல்லாமே கரெக்டா இருக்குன்னு அவங்க தான் செக் பண்ணணும். அங்க இருக்கவங்க யாரும் ரொம்ப ஷார்ப்பா இருக்க மாட்டாங்க. முன்னாடியே மாத்திக்கணும். நான் அந்த மாதிரிலாம் ஒரு 2 தடவை மாத்திருக்கேன். போன உடனே அவங்க இருந்தா வரப்பான்னு தான் சொல்லுவாங்க. 1000 ரூபாய் கட்டிருக்கீங்க, உங்க லைஃப் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ கேட்க முடியுமோ உடனே கேட்டு வாங்கிக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? சரி, ஓகே. ஒழுங்கா படிங்க. மார்க் டெஸ்ட் எடுங்க, அதுக்கான ரிவ்யூ பாருங்க. சரியா? தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி